போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போற்றி வாகும் பெருநாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரவே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி. வாகும் பெருநாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரணே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. போற்றி போற்றி. செம்பெரும் அடியாபுரம் கொடி திருவுடைய அனைவரும் வணங்கி மகிழ்கின்றோம். எல்லாம் அல்ல திருவுருளின் பெருமையானே, இன்றைக்கு இந்த திருத்தலத்திலே நாம் எல்லாம் இங்கே இருக்க வேண்டும் என்று சுவாமி முடிவு பண்ணால் தான் இங்கே இருக்கோம். அதனால் திருவுருள் நமக்கு அளித்த வாய்ப்பு. அதை இன்றைக்கு நாம் இயன்றவரை நம்மளுடைய விளைப்பயன் அளவிற்கு அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஏன்னா எல்லா வகையிலையும் நமக்கு முன்னாடி நம்மளை அனைத்து இடங்களிலும் காப்பதும் காப்பதிலிருந்து தவிர்ப்பதும் வினைப்பயனே. அதனால் மூவர் பெருமக்களின் பதியங்களையும் இன்றைக்கு இயன்றவரை பாராயணம் செய்ய போகிறோம். விநாயகப் பெருமான் துதியோடு இந்த திருமுறை விண்ணப்பம் நிகழ்கிறது. சிம்பலம் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினார் கண்ணிற் பனிமின் கணிந்து காக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பிடி அதன் ஒரு உமை கொள்ள மிகு கரியது. பிடியதல் ஒரு உமை கொள்ள மிகு கரியது. பிடியதன் ஒரு உமை கொள்ள மிகு கரியது. படி கொடுத்த மததி படிபடும் பிடியதன் போது உமை கோள மிகு கரியது. வடி கொடுத்த மததி படிபடும் அவர் இடல் கடி கணபதி வர அருளினுள் அவர் இடது கடி கணபதி வர அருளினல் மீது கோடை வடிவினற்பையில் வலிவலம் உரையிறையே. கடி கணபதி வர அருளினன் வடிவினற்பையில் வலிவலம் உரையிறையே. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல்
என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் பணி செய்து கிடப்பதே. நன்றி நாள்தோறும் நம்பினை போயரும், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சென்று நீதிரே வேர்களதுள்ளூரை தொன்று முச்சடையானே தொழுமினே. நன்றி நாள்தோறும் நம்பினை போயரும், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். மாலை எழுந்த மதியே போற்றி, மன்னியன் சிந்தை இருந்தாய் போற்றி. தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடலே பணி செய்து கிடப்பதே. சூர பன்மாவை தடிந்தவன் குமரனல் தாதைனல் கோழம்பம் மேவிய அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகம் அதே ஆயுடையார்களே. ஸ்தம்பலம் ஞானசம்பந்த பிள்ளையார் அருளிச் செய்த சேத்திரக்கோவை, சிறு சேத்திரக்கோவை என்ற ஒரு அற்புதமான திருப்பதி. நாம் தலங்கள் தோறும் சென்று பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கு வந்திருக்கிறோம். பல தலங்களிலே போய் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி தலங்கள் தோறும் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிற பெருமானை தலங்களிலே தரிசனம் செய்ய அருமையான ஒரு திருப்பதிகத்தை ஞானசம்பந்த பிள்ளையார் வச்சிருக்கிறார். அதாவது எல்லா தலங்களையும் தலங்களில் உள்ள இறைவனை வழிபாடு செய்வதாக கருதி அருளி செய்யப்பட்ட அற்புதமான திருப்பதிகங்கள் அவை. அது இரண்டாம் திருமுறை. அந்த இரண்டாம் திருமுறையிலே ஆரூர் தில்லையம்பலம் என்று தொடங்குகின்ற அற்புதமான இந்த திருப்பதிகம் பண்பன் இந்தனம். இதில் என்ன சிறப்புன்னா, நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி திருத்தலைக்கு திருத்தலத்து பெருமானை திருச்சிராப்பள்ளியினுடைய பெருமையை சொல்லும் போதே திருச்சிராப்பள்ளி என்றும் தீவினை நரிச்சிராது நடக்கும் நடக்குமே என்று அருளச் செய்வார். அப்படி தலத்தின் பெயரை உச்சரித்தாலே அந்த தலத்திலே இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்ததாக நாம் நிச்சயமாக எண்ணிக்கொள்ள வேண்டும். ஐயா கூட வரும்போது பேசிகிட்டு இருந்து சொன்னாங்க, எந்த தலத்திலே நாம் வழிபாடு செய்தாலும் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்வதாக நம்ம ரமணன் ஐயா சொன்னது ஐயா சொல்லிட்டோம்.
ஆக நாம் தலங்களில் தோறும் எந்த தலத்தில் நீங்கள் வழிபாடு செய்தால் இருக்கிற தலத்தில் வந்து நாம் வழிபாடு செய்கிறோம்னா சுவாமியுடைய திருப்பெயரையோ சுவாமியுடைய திருநாமத்தையோ தரிக்க வேண்டியது. நாம் எந்த தலத்தை தரிசனம் செய்தோமோ அந்த தலத்தில் பெருமானை நாம் நடித்து கொண்டாலே போகிறோம். அப்படி இப்போ நம்ம சொல்ல போகிற எல்லா தலங்களும் எத்தனை தலங்கள் வருகின்றன, எத்தனை தலங்களில் பெருமானை அவர் வழிபாடு செய்திருக்கிறார், எத்தனை தலங்களின் திருப்பெயர் வருகின்றன என்பதை நீங்கள் யோசித்து கொண்டால் நீங்கள் இல்லத்திலே போய் இந்த பதிகத்தை நீங்கள் ஓடும்போது அத்தனை தலத்து திருப்பெருமானை இருந்த இடத்திலிருந்தே நீங்கள் வழிபாடு செய்த புண்ணியம் உங்கள் அனைவருக்கும் வந்து சேரும். சிம்பலம். திருவாரூரில் தொடங்குகின்றார். நாமும் திருவாரூரிலிருந்து தலங்களை தரிசனம் செய்ய தொடங்குவோம். சிற்றம்பலம். ஆரூர் தில்லை அம்பலம் வல்லம் நல்லம் வடக்கச்சியும் அச்சிறு பாக்கம். ஆரூர் தில்லையம்பலம் வல்லம் நல்லம் வடக்கச்சி என்று சொல்லப்படுகிற காஞ்சிபுரம் அச்சிறுபாக்கம் என்ற 6 திருத்தலங்களின் பெயர்களை முதல் வரியில் சொல்லியிருக்கிறார். நம்ம இப்போ இருந்த இடத்துலேருந்து 6 தலங்களுக்கு பெருமாள் தரிசனம் பண்ணணும். ஆமாம், நம்ம இருக்கிறது பெங்களூரில் பாமழிக்கிற மௌனகுரு மடத்தில் 6 தலங்களை தரிசனம் செய்யணும். அப்போ எத்தனை தலங்களை தரிசனம் செய்ய போகணும் எங்களுக்கு உங்கள் மனக்கடையிலே நீங்கள் கொண்டு வந்து கொள்ளுங்கள். சிற்றம்பலம். தில்லை அம்பலம் வல்லம் நல்லம் வடக்கச்சியும் அச்சிறு பாக்கம். நல்ல கோரோ குடவாயில் குடந்தை வெண்ணி கடசூழ் கழிப்பாலை தென்கோடி பீடா நீடோர் வயல் நின்றியோர் குன்றியோரோ உருகாவையோர் நாரையோர் நீடு காண பேரோரல் நீழ்வயல் நெய்தானமும் பிதற்காய் பிறை சூடி தன் பேரிடமே. பிறை சூடி இருக்கின்ற பெருமானின் பேரிடம் என்பது இந்த தலங்களிலேயே சொல்லப்படலாம். நீங்கள் இந்த தலத்தில் ஒவ்வொரு சுவாமிக்கும் பேரையே நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டாம். தலங்களை நினைவு வைத்துக் கொண்டாலே உங்களுக்கு போருமானது. அப்படிதான் பெருமான் அருளி செய்கிறார். சிதம்பரம். அண்ணாமலை இங்கோயம் அத்தி முத்தாரி அகலா முதுகுல் நோயே. முதுகுன்ற தொற்று சாமி அகல்வதே இல்லையா, அதனால அகலா முதுகுன்றம்னு சொன்னார். அங்கேயே நிரந்தரமா இருக்கிறார். அப்போ மற்ற இடத்துல இல்லையானா எந்த இடத்துலையும் சாமி நிரந்தரமாக தான் இருக்காரு. நாம் தான் நிரந்தரம் இல்லாமல் இருக்கோம். சாமி நித்தியம். அவர் எப்பவும் அந்த இடத்துக்கு போடுறார். நம்மளுடைய பாவனைக்காக நாம் அந்த இடத்துல அவரை கும்பாபிஷேகமும் அவர் எழுந்தவரை செய்து பூஜை செய்வோம். அண்ணாமலை கோயம் அத்தி முத்தாரே அகலா முதுகுந்தம் கொடுங்குந்தமோ கண்ணார் கழக்குள்ளம் கையிலை கோணம் பயில் கத்துடி காலத்தீ மாத்தோக்கியே பள்ளார் ஒளிமங்கை ஓரே பங்குடையோன் பரங்குள்ளம் பருப்பதம் வேலி நின்றே என்னாய். இந்த தலங்களை நீ எண்ணிக்கொண்டு சொல்ற, நீ போக வேண்டாம். இந்த தலங்களை நீ எல்லாம் மனசிலே நினைத்துக் கொள். என்னாய் இரவும் பகலும். இரவும் பகலம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கலை, முழுவதுமாக இரவு முழுசும் நினை, பகல் முழுதும் நினை. அப்படின்னா மற்ற வேலை பார்க்க வேண்டாமா, எல்லா பணியும் நமக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு காயம் இருந்தால் காயத்தோடைய வலி நமக்கு இருக்குமே ஒழிய எந்த வேலையும் நம்ம நிறுத்த மாட்டோம்.
அதற்போல பெருமானை நினைக்கிற சிந்தனை எப்போது நமக்குள்ளே இருக்கும். எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையோடு கூட இந்த சிந்தனையை வைத்துக்கொள். என்னாய் இரவும் பகலும் இடும்பை கடல் நீந்தலாக துன்பக்கடலில் இருந்து நீ நீங்கி விடுவாய். ஏன்னா சுவாமியை நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது துன்பம் பெருசாக தோணாது, வழி தெரியாது. அப்படிதான் தோணும். என்னாய் இரவும் பகலும் இடும்பை கடல் நீந்தலாமே. இந்த மூன்றாவது திருப்பாடல் ஒன்று இருக்கு. அந்த ஒரு பாட்டை நீங்கள் நித்தமும் இல்லத்திலே பாராயணம் செய்தால் எத்தனை தலங்களை பாராயணம் செய்தீர்கள் என்பதை இப்போ கணக்கு சொல்ல போகிறார். அட்டானம் என்று ஓதிய நாள் 2, 4 2 8 தலங்கள், அட்டவீரட்ட தலங்கள் 8. அப்படி ஒவ்வொரு தலங்களும் சொல்றாரு. தமிழும் அட்டானம் என்று ஓதிய நாள் 2 அழகன் முறை அனைத்தும் காயனோட உங்களுக்கு யோசனை வரும். ஆனைக்கா, கோடிக்கா, கோலக்கா, குரக்குக்கா, இப்படி எத்தனையோ தலங்கள். இது நமக்கு திருமுறை கிடைத்த தலங்களோட பேர் தெரியும். கிடைக்காத தலம், அப்ப கிடைக்காத தலங்கள் எத்தனை தலங்கள் கா என்று முடிகிறதோ அத்தனை தலங்களையும் வழிபாடு செய்த பலனை இந்த ஒரு பதிகத்திலே, இந்த ஒரு பாடலிலே, இந்த ஒரு வரியிலே நீங்கள் தரிசனம் செய்யலாம். அட்டானம் என்று ஓதிய நாள் 2 அழகன் உரைகா அனைத்தும் துறைகள் 8ஆம் திருமூர்த்தியின் காடு 9 குளம் 3 களம் 5 பாடி 4 மட்டால் குழலாள் மலை மங்கை பங்கை மதிக்கும் இடம் ஆகிய வாழி 3 சிட்டானவன் பாசோ என்றே விரும்பாய் அரும் பாவங்களாயினு தீர்ந்தரவே. நாமெல்லாம் பாவம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு பயம் நமக்கு இருக்கு. அரும்பாவங்களாயின தேர்ந்து அறவே. நீ செய்ததிலேயே பெரிய பாவம் நிறையா செஞ்சிட்டோன்னு நீ எதையெல்லாம் நினைக்கின்றாயோ அப்படி நினைக்கின்ற பாவங்கள் அத்தனையும் இந்த ஒற்றை திருப்படை காப்பிலே நீங்கள் இத்தனை தலங்களை சொன்னால் அரும்பாவங்கள் ஆயின தீர்ந்து அருமேன்றது மீண்டும் முளைக்காது. அவர் சொல்லுகிற சிட்டானவன் பாசுரண்டே வேறும்பார் அரும்பாவனை அழிந்து தேய்ந்து அறவே இருந்தார். ஒரு பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்துக்கிட்டே போனால் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். தேய்மானமாகிற பொருள் கடைசியில் இல்லாமல் போகும். அது மாதிரி பாவங்கள் தேய்ந்து அந்த பாவங்களை இல்லாமல் போகும். இந்த ஒரே ஒரு திருக்கடைக்காப்பை நீங்கள் நித்தலும் வீரத்தை பாராயணம் செய்தார். எத்தனை தலங்களை சொல்லுகிறார் என்று நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். ஸ்தம்பலம் அறப்பள்ளி அகத்தியான் பள்ளி வெள்ளை குடி பூசி ஆரணிவான் அமர் காட்டு பள்ளி சிறப்பள்ளி சிராப்பள்ளி செல்வம் பள்ளி திருநனி பள்ளி ஸ்ரீமகேந்திரத்து பிறப்பில்லவன் பள்ளி வெள்ளச்சடையான் விரும்பும் ஒடை பள்ளி பண் சக்கரமால் உரைப்பால் அடிபோர்த்த கொடுத்த பள்ளி உணராய் பட நெஞ்சமே உண்ணி நின்றே. இந்த உடம்புக்கு மனசுக்கு சடப்பொருள்னு பேர். யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் அதை தெரிஞ்சுக்கணும். தானாக தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை அதுக்கு இல்லை. இதுக்கு சடம்னு பேர். அப்போ அந்த மட நெஞ்சேன்னு ஒரு செல்லருக்கு அவர் பெயர் வைக்கிறார். நம்ம மனசுக்கே வைக்கிறார். உனக்கு ஒருத்தர் சொன்னாதான் தெரியும், தனக்கா தெரியாது. உனக்காக ஒருத்தர் சொன்னாலும் அது தெரிந்துக்கக்கூடிய வினை உனக்கு வேண்டும்.
அந்த வினை இல்லையானா அவங்களால உணர்ந்து கொள்ள முடியாது. அப்புறம் மடநெஞ்சமே உணராய் உண்ணி நின்றே என்ன நிறைய அவர் சிந்தித்தாயானால் உனக்கு அது உணரப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் இறந்தவனை சிந்தித்து நினைத்து கொண்டே இருந்தால் இந்த நெஞ்சம் மடநெஞ்சமானது அறிவான நெஞ்சமாக மாறும். நமக்கு உணர்த்தப்படும் என்று உணர்த்துகிறார். அடுத்த பாடல்ல 2 வரி இல்லை, அது நமக்கு கிடைக்கல. அதனால ஆரை என்று சொல்லுகிறார். அதை நீங்க எந்த இடத்த வேணா வச்சுக்கலாம். ஆடை கடமாக்கரை அம்பர் ஐயாரே அணியார் பெருவேணோ விளமரே தெங்கோ சேலை துணை புகழும் அகலாது இவை காதலித்தான் அவன் சேர்ப்பதியே. அகலாது என்றால் அந்த இடத்தை விட்டு அகலாமல் அங்கேயே நிரந்தரமாக இருக்கின்றவனை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அருள் செய்தார். மணவஞ்சரை மச்சே ஓடவும் மாதராலும் மதிகுழி திருத்தோடலில் ஆலமாயும் இனவஞ்சல் எல்லா இடை மாமருதுவை இரும்பை பதி மாதாளம் வெற்றியோரோய் கணம் சினமால் உடையான் பெரும்புய் கருகாவூர் நல்லோரே பெரும்புலியோர் தனமென் சொல்லி தஞ்சம் என்றே நினைவே தவமாம் மலம் ஆயினதான் அருமே. இந்த தலங்களை நீ சொன்னாலே அது தவம். காட்டில் போய் உட்காந்து ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு காவி வெட்டிக்கிட்டு யார் முகத்திலையும் முழிக்க மாட்டேன், நான் தாடி வளர்த்துக்குவேன் அப்படிலாம் இருக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. திருவாசகத்தில் சொல்லுவார், உச்சுமாய் மரமாய் புனல் காலை முடியாய் அண்டவானரும் பிறரும் மற்ற யாவரும் காணா மன்ன என்னை ஒரு வார்த்தையில் படுத்து பற்றினாய் பதையேன் மனைவிக உருகேன் வருகிறேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் என்னும் திருதறிகின்றேன் திருப்பெருந்தரை உரை மேவிய சிவனை. நீங்கள் அப்படியெல்லாம் கடுமையான தவம் செய்து உடம்பு வருத்தி கொண்டு நீங்கள் அடைய வேண்டிய நிலையே இல்லை. இந்த தலங்களின் திருப்பெயரை சொன்னாலே தரும். தவம் மலமாயின தான் அருமை. நமக்குள்ள இருக்கிற மலம் என்று சொல்லப்படுகிற ஆணவம் கண்மம் மாயை இவை 3ம் அருந்து போகும். இந்த தலங்களை நீங்கள் நினைத்தாலே போதும். அப்போ சொன்னா என்ன, நினைப்பது என்பது மானசம்னு பேர். அந்த நினைக்கிறத சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தவம் ஆகிவிடும். தவம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வாயில் பேசும்போது கூட அடுத்தது ஏதாவது ஒரு பேசுவோம். ஆனால் சுவாமியுடைய இந்த திருத்தலங்களை நினைத்து கொண்டே இருக்கலாம். அதுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. மனசில் நினச்சிக்கிறது. நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரும்போதும் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலும் வெளியில் ஒரு பைக்கில் ஒரு வாகனத்தை வச்சுட்டு வரோம்னா நம்ம நினைப்பு அந்த வண்டி பத்திரமா இருக்கும், வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கும், டிராஃபிக் ஜாம் ஆகும், இதை நினச்சிக்கிட்டே இருக்கும். சாமிகிட்ட போகும்போது முழுசாக மனம் ஈடுபடாது. அப்படி மனம் ஈடுபடாத நேரத்தில் அந்த வண்டியோட நினைப்பு மனசுக்குள்ள இருக்கும். ஒரு சாதாரண இருசக்கர வாகனத்தை நம்ம நினச்சிக்கும் போது நம்ம உயிருக்கு உறுதியாக இருக்கிற பெருமானை எப்பவும் நினைத்து கொண்டிருந்தாலே போதும். அது தவமா என்று அனுமதியாச்சு. சிம்பிளம் மாட்டோர் மடப்பாச்சி நாச்சிராமம் பயின்றி சுரம் பாதமூர் வாரணாசி காட்டூர் கடம்பூர் படம் பக்கம் கொட்டும் கடல் ஒச்சியோர் வச்சு உறையோர் அவையும் கொட்டூர் திருமாத்தூர் கோழம்பமூரே கொடுங்கோவலூர் திருப்புணவாயே புலாவு திங்கள் சடையாம் குளிரும் பருதி நியமம் ஒச்சுமோர் அடியார் வழிபாடு மொழியார் தென்புறம் பயம் கோவனம் தோழியோரும் காட்சியமோர் வரையன்று எடுத்தான் முடித்தாள் நெறித்தான் உரை கோயில் என்று நீ கருதே. இத்தனை திருத்தலங்களையும் யார் செய்திருக்கிறார் என்று நீ சேர்க்காதே.
காற்றுவோர் வரை அன்று எடுத்தான் முடித்தான் முடித்தோள் நெறித்தான் உரை கோயில் என்று நீங்கிறதே. ராவணன் தன்னுடைய ஆணவத்தினாலே கையிலே மலையை பேர்ந்தெடுத்த போது பெருமான் தன்னுடைய கால் கட்டை விரலாலே லேசாக அவருடைய மேலே அழுத்தினார். அவர் தான் இந்த கோயிலெல்லாம் செய்தார் என்று நீ எண்ணிக்கொண்டு. ஆக எந்த கோயிலையும் நாம கட்டலை, சுவாமியே வந்து அங்கே இருந்திருக்கிறார். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண்டபமோ ஒரு அமைப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறோம். சுவாமி இருப்பார், அதை சுற்றி ஒரு சிறிய மண்டபம் இருக்கும். அதற்கப்புறம் காலப்போக்கில் வளர்ந்துருக்கும். ஆக சுவாமி அன்றைக்கே நிறதியாக இருக்கிறார். இப்படி எப்போவுமே நிறைவாக இருக்கக்கூடிய இறைவன் தானாகவே வந்து அந்த இடத்துல இருக்கிறான். நாம் போய் அவனை வழிபாடு செய்கிறோம். அப்படி சொல்லுகிறார். செம்மூங்கலும் நெற்குன்றம் போத்தோர் நிறை நீர் மருகல் நெடுவாயில் குறும்பலா நீடே திருநற்குன்றம் வலம்புறம் நாகேச்சுரம் நலிசோலை பொஞ்சேனை மாதாடம் மாய்மோர் கல்குன்றம் ஒன்று ஏந்தி மழை தடுக்க கடல் கண்ணனும் மாமலரோனும் காணா சொற்கு என்றும் தொலைவு இராதான் உறையும் குடமோக்கு என்று சொல்லி குலாமமேனே. மகாவிஷ்ணுவும் பிரமனும் சிவருமானுடைய திருவடியை தேடி காண முடியாதவர். இன்னமும் தேடி இருக்கிறார், இன்னும் காணல. மழை தடுத்த கடல் வண்ணனும் என்கிற மகாவிஷ்ணுவும் மாமலரோன் என்று சொல்லப்பட பிரமதேவனும் இன்னும் தேடி காண்கிலாத பெருமானுடைய திருவடியை சொக்க என்றும் தொலைவு இல்லாதான் குறையும் கோயில். இங்கே பெருமானே சிவா என்று சொல்லிவிட்டீங்களானால் உங்கள் பக்கத்தில் வந்திருப்பார். இங்கேருந்து நீங்கள் குடமுக்குன்னு கும்பகோணத்துக்கு போக வேண்டாம், இங்கேருந்து நெற்குன்றம் போக வேண்டாம், இருந்த இடத்துலேருந்து சிவா என்று சொன்னால் அவங்க பக்கத்தில் இருக்கார். அப்படி கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமான் இருவரும் தேடி காணவில்லை என்றால் அடியாருடைய சொற்கு, அந்த சொல்லுக்கு அவன் எவ்வளவு மதிப்பளிக்கிறான் என்பது தெரிந்து கொள்ளும். நம்ம அடிக்கடி சிவசிவா சிவசிவான்னு சொல்கிறோம். சிவசிவ என்று சொல்பவர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் அவர். சிவசிவ என்ன சிவகதிதான், இதை சொன்னாதான் இல்லை, நீங்கள் நினைத்தாலே உங்களுக்கு சிவகதி கிடைக்கும் என்று திருமூலத்தேவனார் செய்தார். அப்படி இந்த சொற்க என்ற ஒரு சொல், நீங்கள் அதை சொன்னாலே போதும், பெருமானவர்கள் அருகிலேயே இருப்பான் என்று அறிவிக்கிற அற்புதமான திருப்பதிகம். அப்படி நீங்கள் அவர் சொன்னால் அவரோடு நீங்கள் இருந்து குலாவுதல்னா மகிழ்ந்திருத்தல் என்று, பெருமானோடு சேர்ந்து நீங்கள் மகிழ்ந்திருக்கலாம் என்று அறிவிச்சுகிறார். சிற்றம்பலம் புத்தங்குடி வேதிக்குடி புனல் சூழே குருந்தம் குடி தேவன் குடி மரபும் அத்தன் குடி தன் திருவன் குடியும் அலம்பும் சலம் தன் சடை வைத்து உகந்த நித்தன் நிமலல் உமையோடும் கூடி நெடுங்காலம் உறைவிடம் என்று சொல்லாய் புத்தரை புறம் கூறிய பொன்சமனரே நெடுங்கொய்களை வெற்று இணைந்து பொய்மினே. மற்ற சமயத்தார்கள் சொல்லுகிற பொய்களை விட்டு நீங்கள் பெருமானை நினைந்து உய்வீங்கள் என்று அருள் செய்கிறார். சிற்றம்பலம் அம்மானை அருந்தவம் ஆகி நின்ற அமரரே பெருமான் பதியான உண்ணி கொய்மா மலர்ச்சோலை உலாவே கொச்சைக்கு இறைவன் சிவஞான சம்பந்தல் சொன்ன. கொச்சைக்கு இறைவன் என்று சீர்காழியிலே இருக்கிற தோணிபுரத்து பெருமான சொல்லலை, கொச்சைக்கு இறைவன் திருஞான சம்பந்த பெருமான் என்று சொல்லுகிறார். திருஞான சம்பந்த பெருமானை
பெருமானை நினைந்து பாடும்போது அவர் சிவம் ஆக்குவிக்கப்பட்டார் என்பதனால கொச்சைக்கு இறைவன் என்ற சொல்லை பதிவு செய்கிறார். கொச்சைக்கு இறைவன் அவர் திருஞான சம்பந்தர் தானே சொல்லுவார், சிவஞான சம்பந்தர் என்று பதிவு செய்கிறார். அப்போ இறைவனாக அவர் உருவகமாகும் போது சிவத்தோடு இணைந்த சிவஞான சம்பந்தராக அவர் இருக்கிறார். ஆக திருஞான சம்பந்த பெருமானை சிவஞான சம்பந்தன் என்று பதிவு செய்த அற்புத திருப்பதிகம். அதை ஓதி மகிழும் போது தான் தெரியும். சிற்றம்பலம். இம்மாலை ஈரைந்தும் இருநிலத்தே இரவும் பகலும் இணைந்து எத்தி நின்று விம்மா பெருவா விரும்பும் அடியார் விதியார் பிரியார் சிவன் சேவடிக்கே. செம்பலம் என்றால் திரு ஞான சம்பந்த பிள்ளையார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த பதியம் உங்கள்கிட்ட இருக்க வாய்ப்பு நிச்சயமாக வீட்டில் இருக்கும். 2ஆம் திருமுறை ஞானசம்பந்த பிள்ளையார் அருள் செய்த திருக்கடை காப்பு. வீட்டில் போய் ஒவ்வொரு தரமாக ஒரு நம்பர் போடுங்க, ஒரு பென்சில் எடுத்து. ஆரூர், தில்லையம்பலம், வல்லம், நல்லம், வடக்கச்சி, அச்சிறுபாக்கம், நல்ல கூரூர், குடவாயில், குடந்தை, வெண்ணி, இப்படி ஒன்று ஒன்றாக எண்ணிக்கை போட்டுக்குவாங்க. ஒரே ஒரு பதிகத்தில் எத்தனை தலங்களை நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே அந்த இறைவனை வழிபாடு செய்தீர்கள் என்பது உங்களுக்கே நிச்சயமாக தெரியும். இதை நான் கணக்காக சொல்லி அவர் பாடிட்டு போனார் அப்படின்னு நினச்சா தெரியாது. வீட்டில் நீங்கள் படித்து பார்த்துட்டு இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பாட்டில் இத்தனை தலங்களையும் சொல்லுகிற அருமையான நிலை நமக்கு சாமி அருள் இருக்கிறார்கள் செய்தார். இந்த ஒரு திருப்பதிகமாவது நித்தம் உங்களுடைய பாராயணத்திலே பெருமானுடைய வழிபாட்டில் இருந்தால் இத்தனை தலங்களையும் நீங்கள் போய் தரிசனம் செய்ய வேண்டாம். அத்தனை தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே நினைத்த புண்ணியத்தை பெருமான் உங்களுக்கு அருள்வார் என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை செஞ்சிக்கிறோம். சிற்றம்பலம். 6ஆம் திருமுறை சேத்திரகோவை 6ஆம் திருமுறை. மீண்டும் சிவம் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருத்தாண்டம். அந்த திருத்தாண்டம் இதே போல சேத்திர கோவை என்று அருள் செய்யப்படுகிறது. ஏன் மறுபடியும் தலங்களுடைய பெருமையை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ தொருடைய சிவனுங்கிற ஒரு பதிகம் இருக்குது, ஞானசம்பந்த பிள்ளையோட முதல் திருப்பதிகம். அதை பாராயணம் பண்ணும்போது நமக்கு என்ன, பெருமாபுரம் மேறிய பெம்மானிவன் என்று எந்த பெருமாபுரம் தலத்தை மட்டும் நாம் நினைத்து கொண்டிருப்போம். அப்போ தில்லை சித்தம்பலம் என்று நடத்தாமல் தில்லை சித்தம்பலம் என்று சொல்லுகிற சிதம்பரத்தை மட்டும் நினைத்து கொண்டிருப்போம். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த தலங்கள் நினைக்கும் போது அந்த பதிகங்களில் அந்த பதிகங்களும் ஒரு தலத்துக்கு அருள் செய்யப்படுகிட்டுன்னா அந்த தலத்துக்கு உண்டான 10 பாடல்கள் ஒரு பதிகத்தில் இருக்கும், 11 பாடல்கள் இருக்கும். அதுதான் சுவாமி அருள் செய்திருப்பார். ஆனால் தலங்களை நாங்கள் தலவாரியாக சொல்லும்போது பெருமானை நாம் இன்னும் மிக அதிகமாக நாம் சிந்திக்கக்கூடிய தன்மை வர வேண்டும் என்பதற்காக சேத்திர கோவை என்று சொல்லப்படுகிற திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறை திரு நாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்து இதிலேயும் எல்லா தலங்களையும் அவர் குறிப்பிடுகின்றார். அந்த தலங்களை குறிப்பிட்டு அருளுகின்ற அருளிச் செயல்கள் நமது தமிழ் திருமுறைகளை தவிர வேறு எந்த மொழியிலும் இல்லை. அதை நீங்கள் தயவு செய்து மனதில் பதிவு கொள்ள. எந்த இடங்களையும் அந்த மாதிரி அவர் குறிப்பிடவே இல்லை. நம்ம திருமுறைகளில் மட்டும்தான் அந்த பதிவுகள் இருக்கின்றது. சித்தம்பலம். சிற்றம்பலம். இல்லை சிற்றம்பலம் செம்பள்ளி தேவன் கொடி சிராப்பள்ளி
தெங்கோல் கொல்லிக் குளிரரை பள்ளி கோவை வீரட்டும் கோபரணம் கோடிக்காவும் முல்லை புறவம் முருகன் பூண்டி முழையூர் பழையாறை சக்தி முற்றம் கல்லில் திகழ் சீரார் காலத்தையும் கைலாய நாதனையே காணலாமே. மற்ற தாண்டகளில் இல்லாத ஒரு சிறப்பு, ஒவ்வொரு இறுதி வரிகளிலும் கைலாய நாதனையே காணலாமே, கைலாய நாதனையே காணலாமே, கைலாய நாதனையே காணலாமே என்று பதிவு செய்தார். இந்த தளத்தில் இருக்கிற பெருமான் நீங்க சொல்லும் போதெல்லாம் கைலாய நாதனை நீங்கள் காணலாம். அருளாளரின் வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது. அப்ப கைலாய நாதனை காணலாமே என்றால் மனக்கண்ணில் காணலாம் என்பது பொருள். இங்கே நேராக கைலாசத்தில் தரிசனம் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. கைலாசத்தில் இருக்கிற பெருமானை இருந்த இடத்திலிருந்து உங்கள் மனக்கண்ணில் நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்று அருள் செய்த சேத்தர்கோவை 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம் திருநாவுக்கரசு நாயனார் அருள் செய்தார். ஸ்டம்பலம் என்று சொல்கிறார். தில்லை சித்தம்பலம் செம்பன் பள்ளி தேவன் குடி சிராப்பள்ளி தெங்கோ கொள்ளி பொழிலரை பள்ளி கோபலே வீரட்டம் கோக்கரணம் கோடிக்காவும் முல்லை புறவம் முருகன் பூண்டி முழையோர் பழையாறை சக்தி முற்றம் கல்லில் திகழ் சீனார் காலத்தியோ கைலாய நாதனையே காணலாவே. ஆரோர் மூலத்தானம் ஆணைக்காவும் அக்கூரில் தாண்டோங்கி மாடம் ஆவூர் பேரூர் பிரமபுரம் பேராவூர் பெருந்துறை காம்பேலி விடவூர் பேனூர் கொத்தூர் குடமூர்த்தி கோழம்பமோய் காரார் கழிப்புல்துவை காணப்பேரோ கைலாய நாதனகே காணலாமே. இடைமருது இங்கோய் ராவேச்சுரோய் இந்நம்பர் ஏறிடவை ஏமப்பேரோ சடைமுடி சாலைக்குடி தக்களூர் தலையாளங்காடு தலைச்சங்காடு கொடுமுடி குச்சாலம் கொல்லம்போதோ ஒத்திட்டை ஒட்டாறு ஒட்டுக்காடு கடைமுடி கானூர் கடம்பம் துறை கைலாயநாதனையே காணலாமே. இளம்பயம் போட்டு
புறக்கு காமுயே நெடுங்கலம் நன்னிலம் நெல்லிக்காமுயே நின்றியோர் நேனோ நியமனல்மோ இரும்பை இளம் கோயில் தன்னில் உள்ளோ கைலாய நாதனையே காணலாமே. இளங்கோயில் என்றால் பெரிய கோயிலில் திருப்பணி செய்யும்போது அங்கே இருக்கிற சுவாமியை ஒரு சிறிய இடத்துல கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பாலாலயம்னு பேர். இப்போ இந்த கோயில் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னா அந்த சுவாமியை ஒரு குடத்துலேயோ ஒரு கண்ணாடியிலேயோ எழுந்தருளை செய்து அவர்களை ஒரு சிறிய இடத்துல நித்தம் வழிபாடு நடக்கும். அதுக்கு பாலாலயம் அல்லது இளங்கோயில் என்று பேர். அப்படி நீங்கள் பாலாலயம் செய்திருக்கின்ற திருக்கோயிலாக இருந்தாலும் கும்பாபிஷேகம் ஆகுது எங்கெல்லாம் தரிசனம் பண்ண முடியாது, இப்போலாம் திருப்பணி நடக்குதுன்னு சொன்னாலும் அந்த சுவாமியை எழுந்தருள் செய்திருக்கின்ற சிறிய கோயில் அந்த இளங்கோயில் என்று சொல்லப்படுகிற இடத்தில் நீங்கள் தரிசனம் செய்தாலும் இந்த முழு பலனையும் சாமி உங்களுக்கு நல்குவார். அப்படி ஒரு அருமையான திருப்பதிகம் இந்த பதிகம். அந்த இளங்கோயில் தன்னில் உள்ளம் கைலாயநாதனே காணலாமே. அப்படி சிறிய கோயிலாக அவர்கள் பாலாலயம் செய்து சுவாமியை எழுந்தருள் செய்திருந்தாலும் அந்த தளத்தில் நீங்கள் பெருமானை வழிபாடு செய்யலாம். கைலாயநாதனை நீங்கள் காணலாம். மண்ணின் படிக்கரை வாழ்மொழி பொத்தோ வக்கரை மந்தாரம் வாரணாசி வெள்ளி விளத்தொட்டி வெள்வி குடி விளமரு ராடபுரம் வெட்களத்தும் கலக்காரை கழிப்பாலையும் கைலாயநாதனையே காணலாமே. மீனி மிடலை பெண்காடே வேங்கோ வேலிக்குடி விஷயமங்கை வியலோய் ஆடி அகத்தியான் பள்ளி அண்ணாமலை ஆலங்காடும் அரதை பெரும்பாடி பழனும் பணந்தாள் பாதாளம் துறை பைஞ்சீரி பணங்காட்டு தன்னே கைலாயநாதனையே காணலாமே. உஞ்சேனை மாகாளம் ஓரல் ஒத்தோர் உருத்திரமோடி மறைக்காட்டு உள்ளோ மஞ்சாறு பொதியில் மலை தஞ்சை வழுவோர் வீரட்டம் மாதாளம் கேதாரத்தோய் வெஞ்சமா கூடல் மீயச்சூர் வைகா வேதீச்சரம் விவிச்சுரம் வெற்றியோரோ கஞ்சனோர் கஞ்சாரே பஞ்சாக்கையோ கைலாயநாதனையே காணலாமே. திண்டீச்சரம் செய்யலோ செம்பொன் பள்ளி தேவோர் சிரபுரோ சித்தேமம் சேரை கண்டரே தொடும் அதிக வீரட்டானோயே ஐயாரே அசோகந்தி ஆமாத்தோய் கண்டியோர்
நாகவசம் நல்லாரே நாரையோ நாகேச்சுரம் நல்லூர் நல்ல துறையோ சொட்டு தோரை சூலமங்கை தோணிபுரம் துருத்தி சோமீச்சரம் கரையூரே கருப்பரியில் கல்ராமூரோ கைலாய நாதனையே காணலாமே புலிபலம் புத்தோர் புகழோர் புங்கோர் புறம்பயமோய் பூவனோ பொய்கை கைலாயநாதனையே காணலாமே திருநாவுக்கரசனார் திருவடிகளை போற்றி போற்றி. கலிவளம் மிக்கோனை கால் விரலால் செற்ற கைலாயநாதனே காணலாம். கைலாயமலை இராவணன் பெருத்தெடுக்கும் போது கால் விரலால் கலி வலி மிக்கோனை, இந்த கலியுகத்திலே வலிமை மிகுந்தவனாக திழந்த ராவணன். நம்ம ஐயாக்கிட்ட கூட மதியம் வரும்போது பேசிக்கிட்டு வந்தோம். பண்டை இராவணன் பாடி உய்ந்தனன் என்று ஒரு பதிவு உங்களுக்கெல்லாம் கேள்விப்படுங்க. சொற்றுணை வேதியன் ஒரு பதிவு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பண்டை இராவணன் பாடி உய்ந்தன என்னால் பின்னால் இராவணன் பாடி உய்யவில்லை. இராமேச்சரம் என்ற திருத்தலத்திற்கு ஞானசம்பந்த புலையாருடைய திருக்கடை காக்கும் தென்னிலங்கை கோனின் சீதையை வவ்விய தென் இலங்கை கோன் என்று ஞானசம்பந்த புலையார் பதிவு செய்வார். சீதையை இராவணன் கவர்வதற்கு முன்னால் அவன் பாடி உய்ந்தனன். சீதையை கவர்ந்து ஒழுக்கம் மீறிய பின்பு பாடினாலும் உய்வடைய முடியாது. ஆக ஒழுக்கம் ஒழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த ஒழுக்கத்திலிருந்து சிவ ஒழுக்கத்திலிருந்து தவறி நீங்கள் பெருமானை வழிபாடு செய்தாலும் சுவாமியுடைய அருள் உங்களுக்கு கிட்டாது. அந்த நிலையிலே இருந்து நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயமாக பெருமான் அருள் செய்வார். எந்த விதமான தவறு இருக்குவார். அதுக்காக தான் பண்டை இராவணன் பாடி உய்ந்தனன், அவன் உய்வு பெற்றான், பின்னாலே அவனால் உய்வடைய முடியவில்லை என்ற ஒரு பதிவினை நாவுக்கு சொல்வான் பதிவு. அப்படி அருள் செய்யப்பட்ட இந்த திருப்பதிகம் இதையும் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். கைலாயநாதனை இருந்த இடத்திலேருந்தே நீங்கள் தரிசனம் செய்து கொள்ளிய பாக்கியம். பாஸ்போர்ட் எடுக்க வேண்டாம், ஃப்ளைட்டில் போக வேண்டாம், ஹெலிகாப்டரில் போய் சுற்ற வேண்டாம், குளூரில் கஷ்டப்பட வேண்டாம். திருநாவுக்கரசு பெருமானுடைய க்ஷேத்திர கோவை ஒரு பதிகத்தை நீங்கள் ஒரு நாள் தரிசனம் செய்து உட்கார்ந்து பாராயணம் பண்ணிங்கன்னா இருந்த இடத்துலேருந்தே அத்தனை தலங்களிலும் போய் 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 கைலாய தரிசனத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரம்பலம் நம்பி ஆரூர பெருமானுடைய 7ஆம் திருமுறையாகிய திருக்கடை காப்பு. என காலம் கருதி கொஞ்சம் என்னுடைய வினைப்பையினால் கொஞ்சம் நேரம் காலதாமதம் ஆகிடுது. அதெல்லாம் பெரியவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அதனால் திருமுறையில் இப்போ 7ஆம் திருமுறையாகிய திருக்கடை காப்பிலிருந்து சில பதிகங்களை நாம் பெருமாள் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்து பெருமாளுடைய அருளை பெறுவோமா. திருக்கடை காப்பு திருப்பாட்டு
நம்பியார் பெருமான் அருளி செய்தது முதல் திருத்தலம், முதல் திருப்பாடு. அதை சொல்லி தான் அவர் அருளே பெறுகிறார். ஆளாய் உனக்கு அல்லே நிழலாமே, உனக்கு அல்லே நிழலாமே, உனக்கு அல்லே நிழலாமே என்று 10 பாடல்கள் சொல்வார். அந்த திருப்பாடலை இப்போது பெருமான் திருச்சிக்கு விண்ணப்பம் செய்வார். சிற்றம்பலம். இப்படி நமக்கு 4 பெருமக்களும் நாயன்மார்களும் செய்த வரலாற்றை எல்லாம் எழுத்தண்ணி நினைவு கொண்ட பெருமை தெய்வ சேக்கிழா பெருமானைத்தான் சேர்ந்தது. இந்த தலம், இந்த பதிகம் இன்ன சூழ்நிலையில் இன்ன இடத்தில் பாடப்பெற்றது என்பது அந்த தெய்வம் நமக்கு பதிவு செய்ததால் தான் நாம் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்படிப்பட்ட இந்த நம்பியாருடைய திருப்பாட்டுகளில் எல்லாம் தெய்வ சேக்கிழா பெருமான் அதை உணர்த்திய பதியங்களாக அவற்றை தொடங்கி இந்த பதிகத்தை பாராயணம் செய்வோம். சிற்றம்பலம். மச்சினி வன்மை பேசி வண்டுண்டம் எனும் நாமம் பெற்றனை நமக்கு அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். சாமிக்கு தனியாக அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் சுவாமியின் மேல் அன்பாக பாடுகின்ற இந்த திருப்பாட்டு அர்ச்சனையாகும். ஆக நீங்கள் வீட்டிலேருந்தே பாடினா சுவாமிக்கு அர்ச்சனை செய்யணும். இது நான் சொல்லலை, தெய்வ சேக்கிழா. அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் சொத்தமிழ் பாடுக என்றான் தூமரை பாடும் வாயான். தமிழ் சொன்னாலே நீ பரவினால் அது அர்ச்சனையாகும் என்பது தெய்வ சேக்கிழா பெருமானுடைய வாக்கு. சிற்றம்பலம். வித்தா பிறை சூடி பெருமானே அருணாளா எத்தாய் மரபாதே நினைக்கின்றே மணக்கு முன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோ அறுத்துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. எனலாமே. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாய் மரபாதே நினைக்கில்லை மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தன்பால் வெண்ணை நல்லோ அறுத்துறையுள் அத்தா உனக்காளா இனி அல்லே எனலாமே. மாயேன் பல நாளும் என்னை பின்னே மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் பெறலாகா அருள் பெற்றேன். மண்ணே மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பெண்டாய் தன்ன மணியே மனமும் ஏ மண்ணே மரபாதே நினைக்கின்றே மனத்துன்னை பொன்னே மணிதானே மயிரம்மே பொருதும் தீ முடியே இனி பிறவேன் பெரிதூவேன் பெற்றம் ஓட்டி கொடியேன் பல பெய்யே குறைப்பேனை குறிகொள் நீ. அடிவே உனக்காலா இனி அல்ல
பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் அது கனியாய் ஆதன் பொருளானே அறிவில்லே நருளாளா தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆரி உனக்காலாய் இனி அல்லே எனலாமே தன்னார் மதிசூடி தழல் போலம் திருவேணி என்னார் புறம் ஒன்றும் எரி முன்ன நகை செய்தாய் மன்னார் தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அண்ணா உனக்காலாய் இனி அல்லே எனலாமே ஊனாய் உயிரானாய் உடல் ஆனாய் உலகானாய் மானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆனாய் உனக்காலாய் இனி அல்லே எனலாமே ஏற்றார் புறமோன்றும் எரி பொன்னச்சிலை கொட்டாய் தேட்டாதன சொல்லி திரிவேன் மோச்சக்கர்வான் நீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆற்றாய் உனக்காலாய் இனி அல்லே எனலாமே மழுவாய் மலநேந்தி மறைமோதி மங்கை பங்கா வாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செல்வார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அழகா உனக்காலாய் இனி அல்லே எனலாமே காரோர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் காரோர் புனல் எய்தி திகழ்வல் மாமணி உண்டே சேரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆரூரன் பெருமாக்கு ஆடலே எனலாமே ஆரோரண பெருமாற்கு ஆளல்லே எனலாமே திம்பலம் எம்பெருமான் நம்பி ஆகுல பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இது சுவாமியோட முதல் பதிகம். நம்பியாரூர் பெருமான் அருள் செய்த முதல் பதிகம். உனக்கு ஆளல்லே நிழலாமே உனக்கு ஆளல்லே நிழலாமே என்றே அருள் செய்வார். நான் உனக்கு ரொம்ப ஆளாக இருக்கேன் சாமி, உன் பக்கத்திலே இருக்கேன் உன் பக்கத்திலே இருக்கேன், ஆனால் என்னை அப்படி விட்டுறாதே என்று சுவாமி விண்ணப்பமாக செய்தாருடைய பதிகம். இதே போலத்தான் மாணிக்கவாசக பெருமானும் இந்த நீத்தல் விண்ணப்பத்தை விடுதி கண்டாய் வெட்டுடுதி கண்டாய் என்னை விட்டு விடாதே என்னை விட்டு விடாதே என்னை விட்டு விடாதே என்று வேண்டிக் கொள்வார். ஒரு குரங்க அதனுடைய குட்டி எப்படி தாயை இருகம் பற்றி கொள்ளுமோ அதுபோல் நான் சாமியை நம்ம இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். சாமி நமக்குள்ளே தான் இருக்கார். அவர் எங்கேயும் வெளியே போகிறதே இல்லை. அவர் வெளியே போனால் நாம் இருக்க போகிறதில்லை. அவர் உள்ளே இருக்கிறதுனால தான் நாம் இருக்கோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் எப்போ வெளியில் போகிறாரோ அதோட இந்த உடல் போய்விடும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சாமியை அந்த இடத்துல உள்ளே உள்ளும் புறமும் எப்போதும் அவரை நினைவு கொண்டு இருப்போமே ஆனால் அவர் எனக்கு ஆள் உனக்கால் உனக்கால் உனக்கால்னு சொல்லிக்கொண்டே இருக்கார். அப்படி உனக்கு ஆளாய் அல்லே நிழலாமே என்று சொல்கிற அற்புதமான திருப்பதிகத்தை பெருமாள் திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்வார். பெருமாள் திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்வார். அது குறும்பை முளை மலர்குழலி என்று தொடங்குகிற திருப்பதிகம். அமிர்தவல்லி உடனாய அமிர்த கலசநாதர் பெருமான் திருவடிகளில் போற்றி போற்றி. அது மெய்மை புராணம் பலவும் மிகச் சிறப்பித்து இசையின் விளம்பிய திருப்பதிகம் என்று தெய்வச்சேக்கிழா பெருமான் அடைமொழி கொடுத்த திருப்பதிகம். அவருக்கு சாவி என்ன சொல்லுவார்னா, தக்கராகம் 7வது திருமுறையில் 16வது பதிகம். இதில் கையில் வச்சிருக்கேன், உங்களுக்கு ஃபோனில் வச்சுருவாங்க. புக்கில் வந்து 21 வருது. வரலாற்று முறையில் இப்படி இருக்கும். பன்முறையில் பார்த்தீங்கன்னா 16வது பதிகம் பண் தக்கராகம், ராகம் காம்பூர்.
திருச்சிற்றம்பலம். செம்மை மறையோர் திருக்கலையனூர் இறைவன் சேவடிக்கு இப்போ சொல்லுகிறது தெய்வச்சேக்கராருடைய பெரிய புராணம். இந்த திருத்தலத்து திருப்பதிகம் எந்த சூழ்நிலையில் நம்பி ஆளுநர் பெருமானால் அருள் செய்யப்பட்டது என்று நமக்கு குறிப்பு கொடுக்கிறார். செம்மை மறையோர் திருக்கலையனூர் இறைவர் சேவடிக்கு மும்மை வணக்கம் பெற இறங்கி முன்பு பரவி தொழுது எழுவார் கொம்மை மருவு குறும்பை முளை உமையாள் என்னும் திருப்பதிகம் மெய்மை புராணம் பலவும் மிகச் சிறப்பித்து இசையிழம்பினார் குறும்பை முல்லை மலர் குணனி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடும் சென்றவர்கள் குணத்தினங்கறிந்து விரும்பும் மனம் கொடுத்தவளை வெட்டருளி செய்த பின்னவர் போல் கண்ணுதலும் மேவிய பூவினவே செருமேவு செலந்தரனை புடந்த சுடனாடி செங்கன் மலர் பங்கய மாத்தின் பலந்து கருணி இருள்மேவும் அந்த கண்மேல் திரிதூலம் பாய்ச்சி இல்திரனை தோல் முறைந்த இறையவன் உருவினவே இந்த மணல் கொண்டு மணல் இளைஞமது அயத்தி இனத்தாவின் பால் ஆட்ட உடனே தாதையை தாழ் குண்டம் இடு சண்டி அடி அண்டம் தொழுதேத்த தொடர்ந்தவனை பணி கொண்ட விடங்கண தூர்வினவே மண்டபமும் கோபுரமும் மாளிகை சூழிகையும் மறைமொழியும் இளமொழியும் மருகு நீரை எய்தி கண்டவர்கள் மணக்கவரும் புண்டரிக பொய்கை காரிகையார் கொடைந்தாரும் கலையநல்லூர் காணே மலைமடத்தை விளையாடி மலையாடு கரத்தால் மகுண்டபத்தில் புகழ்ந்தலும் மேமல் இருந்தால் எல்லா உலகம் உடட்டான் மூட இருள் மூடும் மகை நெட்டி ஒத்தக்கள் படைத்து வந்த உத்தமன் மின்னே அலையடைந்த புனை பெருகி யானை மறு கிளறி அகிலோடு சங்க முந்தி வரும் அரசியல் திரைமேல் களையறைந்த களி கடிந்து அந்தனோ புகையால் கனவுகள் போல் அழுகிறாரும் கலையநல்லூர் காணே நிற்பானும் கமலத்தில் இருப்பானும் முதலா நிறைந்த மலர் குறிஞ்சிறப்ப நினைந்தது அருணையால் மரபு நானெறியும்பால் பிறவா குருமோன்றும் எறிவித்த விகிர்தன் ஓர்வினவே சுருதி ஒரு நான்கும் தோத்திரமும் பட சொல்லி திருத்தியை தந்திரத்தே கற்பாரும் கேட்பாரும் ஆயையோ நங்கார் தலைமையிலோ தந்தனவனும் கலைய
பெருமாள் சேர்த்தருமூர் வினவில் எட்டு பொதி முல்லையொரு மல்லிகை செண்பகமும் திரை பொழுது பரப்புணர்ச்சி அரிசிலிட்டு கரைமேல் கற்பிடங்கள் கரும்பின் மூளை கரிகற்கை கலவை கமல் கலவி கவல் கலனி கலைய நல்லூர் காணே இலங்கைய போன் சிரம்பத்தோடிருபது திணித்தோளும் எத்தரது ஒத்தை விரல் வெப்பதன் மேல் மூண்டி நிலம் உள்ள நீர் நெருப்பொடு காட்டாகாசம் ஆகி நிற்பனமும் நடப்பனுமாம் நின்மனது வினவில் திரை உண்ணி பல்மணி பொன் கொடுத்து பாதிரி சந்தாகினோடு பேரகையும் கருகி கலந்து புனல் அலம்பி வரும் அரசியல் கரைமேல் கயல் உடலும் வயல் புடை சொல் கலைய நல்லூர் காணே மால் அயனும் காண்பதைய மால் எரியாய் நிமிர்ந்தோம் வண்ணி மத்தி சென்னி மிசை வைத்தவன் வைத்தழல் வேலை விடம் உண்ட மணிகண்டன் பிடை ஊறும் விமலன் உமையவளோடு மேவியமோ வினவி சோலை மணி குயில் கூவ கோலமயில் பாட சுரும்பொரு மண் இசை முரள பசுங்கிளி சொல் குதித்து காலையிலும் மாலையிலும் கடவுளடி பணிந்து கசிந்த மலர் அவர் பயிலும் கலைய நல்லூர் காணே பொறும் பலம் மதமுடைய சுரல் தாரகனை பொருது ஒன்று வித்த பொருளை முன்னில் படைத்து வந்த புனித அரும்புவினில் மலர் வாழி காமன் உடைவேவன் கனல் பொழித்த கண்ணுதலோன் கருதும் ஓர் வினவி திருமுழல் வெண்ணிலை பெருகி ஏலமிழ வங்கம் இருகரையும் ஒரு கடைக்கும் அரிசிலின் கரைமேல் கரும்புடனை வெண்முறுத்து அரும்பி பதனம் போல தமிழ்காவலும் கரிபொடி சொல் கலைய நல்லூர் காணே தன் கமல பொய்கை புடை சூழ்ந்தத காத்தலத்தில் தடங்கள் பெருங்கோயில் தன்னில் தக்க வகையாலே தன் கமலத்து அயன் நாள் வழிபாடு செய்ய பகண்டனுடி இருந்தவனை மருவிய மூர்த்தினமே வெண்கவரி கரும்பீலி வேங்கையோடு தோங்கி திரை மலரும் திரவு புனல் அரிசிலின் கரைமேல் கண்கமுகின் பூப்பாலை மதுவாசம் கலந்த கமல் தண்ணீர் புகும்புணவு கலைய நல்லூர் காணே தன் புனலும் வெண்மதியும் தாங்கிய செஞ்சடையனை தாமரையும் தலைகலனா காமரமன் பாடி உன்பலிக்குள் புலகரமன் உரையும் நுரைநீர் ஒழுகு புனல் அரிசிலின் கலைய நல்லூர் அதனை நன்முடைய நன் சடையன் இசைஞானி சிலுவன் நாவலகோர் ஆரூரன் நாவின் அயத்துரை செய் பண்பயிலும் பத்து விவை பத்தி செய்து நித்தம் நித்தம் பாடவல்லார் அல்லதோடு பாவம் இழந்தாமே பண்பயிலும் 10 இவை பத்தி செய்து நித்தம் பாடவல்லார் அல்லலோடு பாவம் இழந்தாமை துன்பமும் வராது பாவமும் போகும் அதாவது வந்த துன்பம் இனி வராது துன்பத்தினால் வந்த வினையும் போகும் ஏற்கனவே நாம் முன் செய்ததாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற பாவங்கள் விலகி போகும் இந்த பாடல்களை பண்பயிலும் பாடல் இவை 10 இவை நித்தமும் பாடவல்ல தினமும் இதை சொல்ல 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 உங்கள் வினைகள் தீர்ந்து போகும் என்று நம்பி அருள் செய்த இந்த திருக்கல்லையநல்லூர் திருப்பதிகத்தை இல்லங்களில் தோறும் நீங்கள் ஓதினீர்களானால் உங்களுடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும். சிற்றம்பலம். சைவம்.comல 7/24 திருமலபாடி பண் நட்டராகும்
தஞ்சாவூர் திருமானூர் அருகே இப்போ தான் போன வாரம் நந்திய பெருமானுடைய திருக்கல்யாணம் நடந்தது. அதாவது நந்தி திருமணம், முந்தி திருமணம் சொல்லுவார். நந்திய பெருமானுடைய பிறந்த தலம் திரு ஐயாறு. 60 திருமணம் செய்த ஊர் திருமழவாடி. அந்த திருமழவாடி தலத்துக்கு நம்பி ஆரூர பெருமான் திருவையாறு தரிசனம் மீது மழபாடி வருவதற்கு மறக்க நினைத்தாயோ என்று சிவருமான் கனவிலே சொல்ல அந்த தலத்தை சென்று தரிசித்து நம்பியாரூர பெருமான் அருளி செய்த பொன்னாறு மேனியினே என்று சொல்ல தொடங்குகிற அற்புதமான திருப்பதி. இப்போ கைலாய மலை பொன்னிறமாக இருக்கணும்லாம் தெரியும். கைலாய மலை காலையில் வெளியில் பார்த்தா எல்லாரும் கைலாயத்தில் போய் முதல்ல பாடுற பாட்டு இந்த பொன்னார் மேனின்னு தான் பாடுவோம். ஏன்னா சாமி எப்படின்னா பவளம் போல இருப்பாராம் சாமி, செக்கச்சிவேல். அப்படி அந்த தலத்துக்காக அருளி செய்யப்பட்ட அற்புதமான இந்த திருப்பதிகம். அது நட்ட ராகம். ராகம் பந்துவராளி சிம்பலம். இந்த தலத்துக்கு அருளி செய்யப்பட்ட தெய்வச்சேக்கிழாருடைய பெரிய புராண திருப்பாடல் திருமழவாடி திருப்பதி. அணைந்து திருக்கோபுரம் இறங்கி அன்பரு சூழ உடன் புகுந்து அடியார்களோடு சேர்ந்து போயிருக்கார் சுவாமி. தனியாக போகிற நீங்கள்லாம் எப்படி குழுமை இருக்கிறீர்களோ அது மாதிரி அடியார்கள் சூழ திருமழவாடி திருக்கோவிலுக்கு உள்ளே சுவாமி போகிறார். இப்போ நம்மெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, லைவ் டெலிகாஸ்ட்னு சொல்கிறோம், நேரடி வர்ணனைன்னு சொல்லுவாங்க. ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வை நமக்கு சொல்லுகிற தன்மை. பணங்குள் அரவம் அணிந்தார் முன் பணிந்து வீழ்ந்து பரங்கருணை குணம் கொள் அருளின் திறமாற்றி. சுவாமியை போய் வணங்கும் போதே ஒரு பணிவு இருக்கணும். அப்படி சுவாமிகிட்ட போய் அடியாரோடு சேர்ந்து வணங்குகிறார். பணிந்து வணங்கும் போது பெருமானுடைய கருணை எண்ணுகிறார். எனக்கு கனவுல வந்து சொன்னிய சாமி, இங்கே வந்து என்னை தரிசனம் பண்ணு, நீ அப்படி சொல்லலைன்னா நான் வருவேனா? அப்போ இதை சொன்னது நான் இல்லை, சுந்தரமூர்த்தி சுவாமி. அவருடைய கனவுல போய் சுவாமி சொல்லுகிறாருந்தால் அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அவருடைய அந்த சுந்தர தமிழை தான் செவிமடுக்க வேண்டும், இந்த தலத்துக்கு ஒரு திருப்பதிகம் வேண்டும் என்று எண்ணி பெருமானுடைய கருணையினாலே அவரை வரச் செய்தார். அதனால அப்படி சொல்கிறார். புணர்ந்த இசையால் திருப்பதிகம் பொன்னார் மேனி என எடுத்து, அந்த பதிகத்தை இப்படி எடுக்கிறார். பொன்னார் மேனியனே என்று எடுக்கிறார் என்பதை பெரிய புராணத்தில் தேவச்சேக்கிழா பதிவு செய்கிறார். அன்னே உன்னையெல்லாம் ஆரை நினைக்கேன், உன்னை தவிர வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன். என ஏத்தி என்று சொல்லி தன்னேர் இல்லா பதிக மலரு. தன்னேர் இல்லானா அதற்கு எதிராக ஒரு பதிகத்தை நாம் இனி சொல்ல முடியாது. தன்னேர் இல்லா திருப்பதிகம், அதற்கு இணையாக ஒரு பதிகம் கூட இல்லை என்று தெய்வச்சேக்கிழா பெருமான் சொல்லுகிற அற்புதமான திருப்பதிகம். சாத்தி தொழுது புறம்பு அணிந்து, சாத்துதல் என்ற பெருமானுடைய திருச்செவிக்கு சாத்துதல். பூமாலை சாத்துறது, சுவாமிக்கு வஸ்திரம் சாத்துறது அப்படின்னு சொல்ற மாதிரி சாத்துதல் என்ன தமிழாலே சுவாமிக்கு சாத்துதல் செய்கிறார். சாத்தி தொழுது புறம்பணைந்து மண்ணும் பதியில் சில நாட்கள் வைகி தொண்டருடன் மகிழ்ந்து பொன்னிக்கரையில் இருமணங்கும் மணிந்து மேல்பால் போதுவார். அந்த தளத்தையே சில நாட்கள் தங்கி அடியாரோடு வழிபாடு செய்திருக்கிறார். மற்ற பதிகங்கள் நமக்கு கிடைக்கவில்லை, நமக்கு கிடைச்சது ஒரே ஒரு பதிகம். ஆக நிறையா பாடியிருப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமி பெருமான் ஆட்கொண்ட வயது 16.
ஆட்கொண்ட வயது 18. அப்படிதான் பெரிய புராணத்தில் நமக்கு 16 வயசுல தடுத்தாட்கொண்டார், 18வது வயசுல வெள்ளையானை அடிச்சு மேலே கூட்டிகிட்டார். அக்கா 2 ஆண்டுகள். நம்ம கணக்கில் 2 ஆண்டுன்னா 365, 365, 730 நாட்கள். நமக்கு கிடைச்ச பதிகம் 100. 700 நாளில் 100 பதிகம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா மற்ற நாளில் எத்தனை பதிகம் பாடியிருக்கோம்? நாம் செய்த புண்ணியம் அந்த பதியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்தவற்றில் தன்னேறி இல்லா திருப்பதிகம் என்று தெய்வ சேக்கிழா பெருமான் அடைக்கூடும் சொல்லி கொடுத்த இந்த திருப்பதிகத்தை இப்போது பெருமான் திருச்செவிக்கு சாட்சி விண்ணப்பம் செய்வோம். சம்பலம் மின்னா செஞ்சடைவே மில் கொண்டை அணிந்தவனே மண்ணே மாமடியே பழமாடிகள் மாணிக்கமே அண்ணே உன்னையனால் இனி யாரை நினைக்கேனே. தொழிந்தேன் மைமா பூங்கொழில் சூழ் மழபாடிகள் மாணிக்கவே அம்மா இன்னைக்கு இனி யாரை நினைக்கிறேனே. பரஞ்சுடனே மன்னார் பூங்கொழில் சூழ் மழபாடிகள் மாணிக்கனே அண்ணா நின்னையென்றால் இனி யாரை நினைக்கேனே. சங்காரம் துணையாய் சடைமேல் பிறை தாங்கி நல்ல வெந்தார் வெண்பொடியாய் மிடையேறிய வித்தகனே வெந்தார் சோலைகள் சூழ் மழபாடிகள் மாணிக்கவே எந்தாய் நின்ன என்றால் இனி யாரை நினைக்கேனே. சுடரோ தேவர் கணங்கள் எல்லாம் செய்ய மலர்களிட மிக செம்மையுள் நின்றவனே மையா பூங்கொழில் சூழ் மழபாடிகள் மாணிக்கவே ஐயா இன்றையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே. நெடியே மலனே நெடுமாலையன் போற்றி செய்யும் புரியே நீர்மயனே கொடியே இடையாள் தலைவா பரிசே தங்கையனே மழபாடிகள் மாணிக்கவே அறிவே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. மழபாடியுள் மேயவனை சீரா நாவல போல் ஆரூரன் உரைத்த தமிழ் தமிழ் பாரோர் ஏற்றவல்லார் பரலோகத்தில் இருப்பாரே பாரோர் ஏற்றவல்லார் பரலோகத்தில் இருப்பாரே. இந்த பாரில் உள்ளவர்கள் இந்த திருப்பாடலை ஏற்றி வழிபாடு செய்தார் பரலோகத்தில் இருப்பாரேன்னு ஒன்று நீங்கள் ஏதோ வேறு நினச்சிக்க கூடாது. ஈக்கம் பரம்னு ஒன்று இருக்குது. ஏகலோகம்னா இது, பரலோகம்னா அது. இங்கேயும் வாழலாம், அங்கேயும் வாழலாம்.
திருப்புகழ சொல்றார், இக பர சௌபாக்கியம் அருள்வாயே என்று பதிவு செய்வார் அருணகிரிநாதர். அப்படி இந்த தோத்திரங்களை நாம் இங்கே சொன்னால் இங்கேயும் வாழலாம், அங்கேயும் வாழலாம். இப்படி வாழலாம்னு சொன்ன ஒரு பதிகம் இருக்கு. அது நிறைவில் நாங்கள் செய்வோம். அது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறவில்லை என்னும் திருப்பதிகம். அந்த பதிகத்தோடு தான் இன்றைக்கு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். ஏன்னா வாழ்த்து சொல்லும்போது நமக்காக சொல்கிறது வாழ்த்து இல்லை, பிறருக்காக சொல்கிறது வாழ்த்து இல்லை. வாழ்க அந்தனர் வானவரானின வீழ்க தன்குணல் வேந்தனும் பொழுது ஆழ்க தீயதெல்லாம் அரணாமவே சொல்க வையகமும் துயர்ந்திருகவே வாழ்த்துவது தான் வாழ்த்து. அப்படி தான் ஞானசம்பந்த பிள்ளையார் வாழ்த்தியிருக்கிறார். அதனால் நம்மளுடைய வாழ்த்தும் இந்த வையகத்தோர்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்காக வாழ்த்துவோமாக. அப்படி நமக்கு இந்த திருப்புதகத்தை பாராயணம் செய்வர்களுக்கு இகலோகத்திலும் வாழ்வு கிடைக்கும், பரலோகத்திலும் வாழ்வு கிடைக்கும், இருக்கும் போதும் வாழ்வு கிடைக்கும், மீண்டும் இரவாத நிலை வரும்போதும் அந்த வாழ்வை அது தரும் என்பதை அறிந்து செய்த அற்புதமான திருப்பதிகம். அதைத் தொடர்ந்து திருக்கற்குடி என்று சொல்லப்படுகிற உய்யக்கொண்டான் திருமலை என்று திருச்சிராப்பள்ளியிலிருந்து வயலூர் செல்லுகிற சாரியிலே அமைந்திருக்கிற அற்புதமான திருத்தலம். அந்த தலத்துக்கும் ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை நம்பி ஆர்வபூர்வமான அறிச்சி இருக்கிறார். இதே பண்ணினை, அதுவும் நற்றராக பண்ணாங்க. ஆனால் அந்த பண்ணில் என்ன சொல்லுவார்னா, இந்த பதிகத்தில் இகபர சம்பாக்கியத்தை கொடுப்பார். அந்த பதில் அஞ்சே பயப்படாதே, என்னுடைய அருள் உனக்கு என்றும் இருக்கும் என்று நமக்கு பெருமானுடைய கருணையின் திறத்தை வெளிப்படுத்தி அஞ்சேல் என்று அருள் செய்கிற அற்புதமான திருப்பதிகம். 7:27 7:27 நட்டராஜன் சிவா பக்கம் 102 நூல்கள் வச்சிருக்காங்க. இந்த ஒரே நாளில் 102வது பக்கம். அதில் திருப்பதிகம் 7:27 திருக்கற்குடி பண் நட்டராஜன். ஸ்திரம்பலம் தொடங்கும் போதே பெருமான் தெய்வ சேக்கிழா பதிவு செய்கிற அற்புதமான திருப்பதிகம். வீடு தரும் கற்குடி கற்குடியில் நாம சொல்ற வீடுன்னா இந்த ஊர்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். விடுபடுதல், இயற்கையிலேருந்து விடுபட்டு இருப்பதனால இதுக்கு வீடு என்று பேர். இப்ப வீடெல்லாம் உசரத்தில் இருக்கு, தனித்தனியா இருக்கலாம். அதுவும் விடுபட்டு தான் இருக்கு, ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் இருக்கு இல்லையா? அதனால இயற்கையிலேருந்து நம்ம விடுவித்து காப்பதனால அதுக்கு வீடுன்னு பேர். அது என்ன சொல்ற சாமி, வீடு தரம் இக்கற்குடியில். நீங்க எந்த வீட்டையும் கேட்டுக்கலாம், அந்த வீட்டுக்கு முன்னாடியே பதிவு செய்துக்கலாம். நம்ம பாலிசன்னா அட்வான்ஸாக 3 மாதம் வந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கிற மாதிரி இப்போவே நம்ம பண்ணி வச்சுக்கலாம். காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் என்பதனாலே அந்த வீட்டுக்கு நாம் பதிவு செய்ய போகிறோம். விழுமியாரை பணிந்து இறங்கி நீடு விருப்பில் திருப்பதிகம். ரொம்ப ஆசையா, நீடு விருப்பில் ரொம்ப நாள் ஆசையா, ரொம்ப ஆசையா திருப்பதிகம் நிறைந்த சிந்தையுடன் பாடி மனசு சந்தோஷமா பாடினார். ஐயையோ வந்துட்டோமே, சாமிக்கு பாடணுமே, மனசார பாடினார். பாடும் விருப்பில் தொண்டருடல். உங்களை மாதிரி அடியார்கள் சேர்ந்திருக்கும் போது விருப்பமோடு அவர்களோடு சேர்ந்து பாடினாராம். அதனால அடியார்கள்னா இப்போ சேர்ந்து இதை பாட போறீங்க. நாங்கள் பாட பாட நீங்களும் சேர்ந்து பாடணும். விருப்பமோடு அடியாருடன் சேர்ந்து பாடி என்று அவரே பதிவு செய்தார். அப்போ அவர்களெல்லாம் கூட பாடி இருக்கிறார்கள் என்பது நமக்கு பதிவாக. பதிகள் பலவும் அணைந்து இறங்கி தேடும் இருவருக்கான் பரியார் மாலும் அயனம் என்ற இருவரும் தேடியும் காண அறியார். கிடைக்காதவர் திரு ஆரை நேர்த்த நீ சென்றார். இந்த தளத்தை பாடிவிட்டு திரு ஆலை மேற்றணி என்ற தளத்துக்கு பெருமான் செல்கிறார் என்று அருள் செய்த நம்பியாரோட திருப்பதியும். அந்த ஊரில் இருக்கிற சுவாமிக்கு பேர் கற்பகம்னு பேர். காமதேனு ஒன்று இருக்கு, அந்த இந்திர உலகத்தோட பசுமாடு. அது எதாவது போய் கேட்கணும், எனக்கு சாப்பாடு வேணும், துணி வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுக்கும்.
இந்த கற்பகம்னு ஒரு மரம் இருக்கு. ஐயாக்கு எனக்கு தெரியும், நினைச்ச ஒண்ணு எல்லாம் நடக்கும். இல்லை நான் சொல்ல, கற்பக மரத்தோட இயற்கையான தன்மை இது. கற்பகத்துல போய் உட்காந்து நினைச்சாலே போதும், அது நினைத்ததை தரும். காமதேனு கேட்டா தரும், கற்பகம் நினைத்தால் தரும். அப்படி நினைத்த முத்தி தரக்கூடிய திருத்தலமாக விளங்குகிற திருக்கற்படி திருப்பதிகம். நான் சொன்னல, தெய்வ சேக்கிழா சொன்னதுனால அடியார்களும் சேர்ந்து அதை பாராயணம் செய்ய போகிறோம். ஒரு வரியை திருப்பி அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்லுவோம். அதோடு நீங்களும் சேர்ந்து பெருமாளுக்கு என்ன பண்ணிடுறோம். விடையானும் கோடியாய் வெறி மாமட கொண்டையினாய், விடையானும் கொடியாய் வெறி மாமட கொள்ளையினாய், படையாவின் படுவா பரமாய பரம்பரனே, படையாவின் படுவா பரமாய பரம்பரனே, கடியார் பொங்கொள் சோழ் திருக்கற்குடி மண்ணி நின்ற, திருக்கற்குடி மண்ணி நின்ற, அடிகேல் எம்பெருமான் அடியேனை மஞ்சள் எண்ணே, அடிகேல் எம்பெருமான் அடியேனை மஞ்சள் எண்ணே, மறையோர் வானவருமே தொழுதேத்தி வணங்கி நின்று, மறையோர் வானவரும் தொழுதேத்தி வணங்கி நின்ற, இறைவா எம்பெருமான் எனக்கு இன்னாரமுதாயவனே, இறைவா எம்பெருமான் எனக்கு இன்னமுதாயவனே, கரையா சோலைகள் சோழ் இது கற்குடி மண்ணி நின்ற, கரையா சோலைகள் சூழ் திருக்கற்குடி மண்ணி நின்ற, அரவா அங்கணனே அடியேனை மஞ்சள் எண்ணே, அரவா அங்கணனே அடியேனையும் மஞ்சள் எண்ணே, சிலையான புறங்கள் தொடியாக சிதைத்தவனே, சிலையார் முப்புறங்கள் பொடியாக சிதைத்தவனே, மலைமேல் மாமருந்தே மணமாதிரம் கொண்டவனே, மலைமேல் மாமருந்தே மரமாமிடம் கொண்டவனே, கலஜே கையினே திருக்கற்குடி மண்ணி நின்ற, கலசே கையினே திருக்கற்குடி மண்ணி நின்ற, அலையேஞ்சடையாய் அடியேனை மஞ்சள் எண்ணே, அலசே செஞ்சனையாய் அடியேனையும் மஞ்சள் எண்ணே, செய்யார் மேனியனே திருநீலமுடற்றினே, செய்யார் மீனியனே திருநீலமிடற்றினே, மையாகள் நீ பங்கா மதையானை உரித்தவனே, ஐயா கண்ணி பங்காமத யானை உரித்தவனே, கையா சூலத்தினாய் திருக்கற்குடி மண்ணி நின்ற, ஐயா சூழத்தினாய் திருக்கற்குடி மண்ணி நின்ற, ஐயா எம்பெருமான் அடியேனை மஞ்சள் எண்ணே, ஐயா எம்பெருமான் அடியேனையும் மஞ்சள் எண்ணே, பந்தாவின் குணையாய் சரி கோவண ஆடையனே, சந்தாவின் குலையார் சரிகோவன ஆடையனே, வந்தாரில் விரலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே, வந்தாரும் விரலான் ஒரு பாகம் அமர்ந்தவனே, கந்தா சோலைகள் சோழ் திருக்கற்குடி மண்ணி நின்ற, கண்டா சோலைகள் சூழ் திருக்கற்குடி மண்ணி நின்ற, எந்த எம்பெருமான் அடியேனையும் என்று கொள்ளே, எந்தாயம் பெருமான் அடியேனையும் என்று கொள்ளே, அரையாகிலோடு கோவணமும் அறவும் அசைத்து, அரையாகிலோடு கோவணமும் அறவும் அசைத்து விரையா கொண்டையுடல் விளங்கும் பெருமேலுடையாய், விரையா கொன்றையுடன் விளக்கும் திரைமேலுடையாய், கரையாரும் பயசோள் திருக்கற்குடி மண்ணி நின்ற, கரையா சோலைகள் சோழ் அரையாயம் பெருமான் அடியேனையும் மஞ்சள் எண்ணே, அரையாயம் பெருமான் அடியேனையும் மஞ்சள் எண்ணே, பாரோர் விண்ணவரும் பரவி பணிந்தேத்த நின்ற, பாரார் விண்ணவரும் பறவை பணிகேட்ட நின்ற, சீரார் மேனியனே திகநீலமிடத்தினே, சீராமேனியனே திருநீலமிடத்தினே, காரார் பூங்கொடி சோழ் இது கற்குடி மண்ணி நின்ற, ஆரார் பூங்கொடி சூழ் திருக்கற்குடி மண்ணி நின்ற, ஆராயின் நமுதே அடியேனை மஞ்சள் எண்ணே, ஆராயின் நமுதே அடியேனையும் மஞ்சள் எண்ணே, நிலனே நீர் வழிநீ நெடுமானகமாகி நின்ற, நிழலே நீ வழுத்தி நெடுமானகமாகி நின்ற,
திருக்கற்குடி மண்ணி நின்ற கடலே கற்பகமே திரு கற்குடி மண்ணி நின்ற அனசே கையினே அடியேனை மஞ்சள் என்னே அனசே கையினே அடியேனை மஞ்சள் ஒரு பாலன் உயிரை மடியல் திருவில் விரலால் பெரும் பாலன் தனக்காய் பிரிவித்த பெரும் தகையே கரும்பாரும் பயமொழி திருக்கற்குடி மண்ணி நின்ற திரும்பாயம் பெருமான் அடியேனை வேண்டுதியே மலையாதன் புனதோண்டு அழகால் உழவு அவரோயே கலையார் மாதவசே திருக்கற்குடி கற்பகத்தை சிலையார் வாய் முதலால் நல்ல சிங்கடி அப்பனுரை விளையாய் மாலை வல்லார் வியன் மூல வாழ்பவரே விளையாய் மாலை வல்லார் வியன் மூல வாழ்பவரே விளையாய் மாலை வல்லார் வியன் மூல வாழ்பவரே நம்பி ஆரோகமான் திருப்படிகள் விளையார் மாலைன்னா அதுக்கு விலையே இல்லை. விலை இல்லைன்னா மதிப்பு சொல்ல முடியாத பொருள், மதிப்பற்ற பொருள் அல்ல, மதிப்பே சொல்ல முடியாத பொருள். இதுக்கு விலை மதிப்பு இல்லை. இது போடுங்க, விலையில்லா பதிப்புன்னு சிலது போடுவாங்க. நமக்கு சொல்லணும்னா ஃப்ரீயாக கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. விலையில்லா பதிப்புன்னா அதுக்கு மதிப்பே இல்லை. இப்போ பொதுவாக நாம் சிவபெருமான் எழுதிய திருவாசகத்தை பாராயணம் செய்கிறோம். அது 1,00,000 அக்ஷரங்கள். எழுத்து எண்ணி பார்த்தா 1,00,000 தமிழ் அக்ஷரங்கள். அது சிவபெருமானே தான் கைப்பட எழுதியது. இப்போ அதுலேருந்து கோடிக்கணக்கான பதிப்புகள் வெளியில் பதிப்பு போட்டிருப்பாங்க. எத்தனை காப்பி எடுத்தாலும் அந்த எழுதின எழுத்துடைய தன்மை மாற போகிறதில்லை. அதுக்கு விலையே கிடையாது. நாம் ஒரு நூலை வாங்குகின்றோம்னா அந்த நூலுக்கு உண்டான விலை ஒரு 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நூலுடைய மதிப்பு 100 ரூபான்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்காக அது 100 ரூபாய்க்கு தரப்படுகிறதே ஒழிய அந்த நூலோட மதிப்பு அதை எழுதினவருக்கு தான் தெரியும். அதை எப்படி எழுதினார். ஒரு கட்டுரை எழுதுவார்கள். ஐயா சொன்னாங்க காலையில், ஒரு செய்தியை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறாங்கன்னா அந்த கட்டுரையை படிக்கும்போது அந்த செய்தியை பார்த்த அந்த செய்தியை இந்த நிகழ்வை கண்டவர்கள் அதை தங்கள் கற்பனையில் கொண்டாந்து அது எப்படி நடந்ததுன்னு மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக அதை எழுதுவார்கள். அப்படி எழுதும்போது அந்த எழுதில் பதிவுகள் என்பது மிக 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 சரியாக இருக்க வேண்டும். அதை 100 ரூபாய்க்கு நம்மளால் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதை உங்களுக்கு எளிமையாக்கி தருகிறார்கள். இப்போ சுந்தரமூர்த்தி சாமி எழுதின இந்த பதிகத்துக்கு விலை இல்லைன்னா நிச்சயமாக அதுக்கு விலை மதிப்பு கிடையாது. ஆனால் நமக்கு எப்படி சாமி கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப எளிமையாக்கி ஒரு நூலாக வடிவமைத்து அதை கொண்டாந்து பெங்களூரில் போ, முருகவல்லையா வீட்டுக்கு போ, நல்ல மழை நினைவாக மண் நினைவாக சாப்பிடும், சந்தோஷமாக மன நினைவோடு வந்து பாடு, நினைச்சதெல்லாம் கிடைக்கும். நான் சொல்லுவேன், அவர் சொல்கிறார், இந்த வீடும் கிடைக்கும், அந்த வீடும் கிடைக்கும், மிக பர சௌபாகியம் கிடைக்கும். ஆனால் பெருமானை நீ நினைத்து கொண்டே இரு என்று அருள் செய்கிறார். நினைச்சதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு மந்திரமாக ஒரு பாட்டு நமக்கு கிடைச்சா இந்த 100 ரூபா நமக்கு பெருசாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. ஆக இந்த திருப்பாடலை நோக்கும்போது அதுக்கு தொகை என்பது பெரிதாக தோன்றாது. திருப்பாடலின் பலனை நீங்கள் நினைக்கும் போது தொகை என்பது அற்றுப்போகும். திருப்பாடலின் பலனை நீங்கள் பெறும்போது பல 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 மடங்கு அந்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் கண்டுகொள்ளால் மட்டுமே சொல்ல. நாங்கள் சொல்கிறதுனாலையோ நீங்கள் கேட்குறாங்க. கேட்பார்க்கு இருக்கிற புண்ணியம் பாடுபவருக்கு கிடையாது. நிஜமாக சொல்கிறேன். பாடுபவர்களுக்கு இருப்பதை விட கேட்பவர்களுக்கு பலன் இப்போவே கிட்டத்தட்ட ஒரு 300-400 மடங்கு, அதாவது மடங்கில் கூட இருக்கும். நீங்கள் விளையாட்டாக சொல்லுங்கள். நாங்கள் ஒரு தடவை இப்போ சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க,
தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு தரம் சொன்னோன்னே நீங்கள் 50 பேர் சொல்கிறீங்களா? அப்போ 50 தரம் சொல்லிடுறீங்க. இந்த பக்கம் ஒரு காது, இந்த பக்கம் ஒரு காது, 2 தரம் கேட்குது. நான் ஒரு தரம் சொல்லி நீங்கள் ஒரு தரம் சொன்னாலே உங்கள் காது 2 தரம் கேட்குது. நான் ஒரு தரம் சொல்லி நீங்கள் 2 பல தரம் சொன்னீங்கன்னா உங்கள் காது எத்தனை மடங்கு கேட்குது? அப்போ அந்த திருப்பத்தை நீங்கள் பாராயணம் செய்யும்போது எத்தனை மடங்கு அது பலன் தரும் என்பதை உங்கள் அனுபவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். சிம்பலம். ஏழில் 71 சையம்.com 7/71 மறைக்காடு, திருமறைக்காடு, வேதாரண்யம். புக்கில் 294 வரும். 7/71. அம்பாரோட பழையற பல இடங்களில் நாயன்மார்கள் முன்னே வைத்து பாடுகிறார்கள். திருநள்ளாற்றில் ஒரு பதிகம் இருக்கு. அது போகமார்த்த பூன்முளையால் தன்னோடு என்றே தொடங்கும். அது மாதிரி இந்த ஊரில் இருக்கிற அம்மையார் பேர் யாழை பழித்த மொழியம்மை. அது வீணை இசை எப்படி இருக்குமா, அந்த இசையை போல அதை விட மென்மையாக அழகாக இருக்கும். அவள் வாசிக்கும் போது அந்த அம்மா பேசினான்னா அந்த இசையை விட அந்த பேச்சு அவ்வளோ இனிமையாக இருக்கும். அப்படி யாழை பழித்த மொழியம்மை என்று தொடங்குகிற அற்புதமான திருப்பதி சிதம்பரம். இது பண் காந்தாரம், ஆனந்தமாக பாட வேண்டும் என்பதனால சாளரபாணி என்ற பண்ணமைவிலே இந்த திருப்பதிகத்தை இப்போ பெருமாள் திருச்சிக்கு விண்ணப்ப செய்வோம். சாளரபாணி என்ற பண் திருவிசைப்பா என்ற 9ஆம் திருமுறையிலே மட்டும் ஒரே ஒரு பதிகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது இக்காலத்திலே அது ஆனந்த பைரவி என்று சொல்லுவார்கள். இந்த பதிகத்துக்கு எந்த இடத்துல இந்த பதிகம் அருள் செய்யப்பட்டது என்று நெய்வேலியக்கடாருடைய பதிவிலே நமக்கு இருந்தாலும் குறிப்பாக சொல்லப்படவில்லை என்பதனாலே திருப்பதிகத்தை முழுவாக பெருமாள் திருச்சபைக்கு ஓதுகின்றோம். சிற்றம்பலம். யாழை பழித்த மொழி மங்கை ஒரு மங்கன் பேழை சடை முடிமேல் பிறை வைத்தான் இடம் பேணில் தாழை பொழில் ஓடே சென்று பூழை தலை நுழைத்து வாழைக்கனி கூழை குரங்கு ஒண்ணும் மறைக்காடே மறைக்காடே. யாழை பழி தன்ன ஒரு மங்கை ஒரு மங்கன் பேழை சடை முடிமேல் பிறை வைத்தான் இடம் பேரே தாழை பொடி மூடை சென்று கூழை தலை நுழைத்து வாழை கனி கூழை குரங்குண்ணும் மறைக்காடே. சங்கங்களும் இலங்கை பியும் மலமுறிகளும் உடனே வங்கங்களும் உயர் பூங்கொடு வணங்கும் மறைக்காடே. தன்னோடு பஞ்சமணி மார்பல் உரை விரவிய உத்தமணி மனமே உரை விரவிய குலசேகர தொங்கல் தலைவிந்த வரை குறை மனத்திலே பொருளில் பெற்றும் மறைக்காடே. சங்கை பட நினையாதழு நெஞ்சே தொழுதேத்த கங்கை சடை உடையவர் குடமாவது அறவை அங்க
திகட்டும் மறைக்காடே அடல் விடையிடன் மனுமாறிடன் அலரால் மறிக்கொன்றை படரும் சரி முடிவுடையவர் இடமாவது பறவை கடல் இடையிடை கழியருகினில் கடிநாறுதல் கழிதை மணல் இடையிடை வெண்குருவிடு மணி நீர் மறைக்காடே முனை பள்ள இளம் மதிவுடையவன் முன் செய்த வல்வினைகள் களை கழிந்தனையாளல் ஒரு கள்ளன் இடம் சென்னல் வளை விளை வயல் கயல் காய் தரு குன்னல் கார் பணல் கடல் காய் கடலை கொண்டு செல்லன் செல்லம் குன்னந்தட்டும் மறைக்காடே நலம் பெரியன சுரும்பாண்டன நம்போனிடம் அறிந்தோம் சலம் பெரியன சாரும் கரை கரை பொருதில் கங்கை சலம் புரி சரி முடி உடையவர் இடமாவது பறவை வரம்புரியோடு சலம் சலம் கொட எட்டும் மறைக்காடே உண்டாடியும் சமநாடியும் குச்சுடும் கயறு தாமோ கண்டார் கண்ட காரணம் அவை கருதாது கை தொழுமின் என் தோழினல் முப்புக்கள் நினன் ஏழு செய்யினன் அருகால் பண்டாடு தன் பொடி சூழ்ந்தல் நீர் மறைக்காடே பாவுமர புகை சூழ்மல வயலாவர வேண்டல் பாவுமர புகையார் புகை பங்கள் மறைக்காட்டை ஆரூரன தமிழ் மாலைகள் பாரும் மறைக்கொண்ட நீரூரன் நீரோடு உயர் புகழாகுற தாமே உயர்வான் அடைவாரே நம்பி எம்பிரான் திருப்பதிகள் நிறைவு பதிகம் திரு நொடுத்தான் மலை திருப்பதிகம் தான் என மம்படைத்தான் என்று தொடங்குகின்ற பஞ்சம பண்ணிலே அமைந்த திருப்பதிகம் ராகம் ஆகிரி. சுந்தரமூர்த்தி சாமிக்கு வெள்ளை யானை மேலே திரு அஞ்சை களத்திலிருந்து சென்றார் என்ற வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த யானை கைலாயத்திலேருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஆக மேலே வெள்ளை இந்திரலோகத்திலேயும் கைலாயத்தில் 2 வெள்ளை யானை, ஒரு வெள்ளை யானைக்கு 4 தங்கம். அதுக்கு பேர் ஐரா வதம்னு பேர். அது அடுத்தவனை கொண்டே பழக்கம், அதனால் அதுக்கு வதம் செய்ததுனால அதுக்கு ஐரா வதம்னு பேர். எம்பெருமான் இருக்கின்ற அந்த வெள்ளை யானைக்கு பேர் ஐரா வனம்னு பேர். அதுக்கு 2000 தந்தம், ஒரு பக்கத்துக்கு 1000 தந்தம் இருக்கும். அதில் சிவபெருமான் ஏறி ஆரவணிப்பார், எம்பிராட்டி வருவார், முருகப்பெருமன் வருவார், விநாயகர் பெருமன் வருவார். மற்ற யாருக்காகவும் அது வரல, ஒருத்தருக்காக மட்டும்தான் மேலேருந்து கீழே வந்தது, கீழேருந்து மேலே போயிடுச்சு. நம்பியார் என்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிக்குள்ளாக மட்டும் அங்கேருந்து சுவாமி வாகனத்தை அனுப்பி எடுத்துக்கொண்டார். அப்படி அருள் செய்யப்பட்ட பதிகம். அந்த பதிகம் வெள்ளை யானை மேலே அமர்ந்து பாட ஆரம்பித்தார். பாடிக்கொண்டே மேலே கைலாயத்துக்கு போனார், பெருமானுடைய அந்த ரோகத்துக்கு போனார். அந்த இடத்துக்கு போனோன்னு பாடல் நிறைவு செய்யப்பட்டது. அந்த பாடலை கடலறையன் என்று சொல்லப்படுகிற அவனுக்கு மகாசாஸ்தா, நாம் சொல்லுகிற சாஸ்தா தர்மசாஸ்தா என்று சொல்ல மகாசாஸ்தா, அவருடைய உத்தரவினாலே கடல் ராஜானன் கூட அந்த பதிகத்தை பூலோகத்தில் கொண்டு சேர் என்று திருச்சிராப்பள்ளியிலிருந்து பெரம்பூர் போகிறவரில் திருப்பட்டூர் என்று ஒரு தலம், அதுக்கு பிடவூர்னு பேர். தலையெழுத்தையே மாற்றக்கூடிய தன்மையுடைய பிரம்மபுரீஸ்வர பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம். இப்போ ஆனி மாதம் கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க, சில காரணங்களால் தள்ளி போச்சு. அந்த தலத்துக்கு அருள் செய்யப்பட்ட அற்புத திருப்பதிகம். அந்த திருப்பதிகத்தோடு இன்றைய திருமுறை விண்ணப்பத்தை ஞானசம்பந்த பிள்ளையாட மங்களப்பதிகத்தோடு நிறைவு செய்து கந்தர் அனுபூதி பாடி நிறைவு செய்கிறார். சிம்பலம் யானை மேல் கொண்டு செல்கின்ற பொழுதினில் இமையவர் குழாமும் தானை முஞ்செல்லத்தான் என முன்படைத்தான் என்னும் தமிழ் மாலை மாணவன் தொண்டர் பாடி உன்னடைந்த மதி நதி பொதிவேணி தேனலம்புதன் கொண்டையார் தெருமலை தென் திசைவாயில் அடைந்தாரே. திருமலை தென் திசைவாயில் அடைந்தார். 7ஆம் திருமுறையில் 4வது திருப்பதியும் பன்முறையில் மன்னிக்கும். 7ஆம் திருமுறையிலே
100வது திருப்பதிகள் நிறைவு பதிகம். நிறைவு பதிகள் சொல்லும். தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடல் அந்தோ நாயினேனை பொருட்படுத்து ஆகினி வந்தெறி கொல்ல மறையாரில் அன்புரிந்து அருள் புரிந்து ஓனுயிர் வேறு செய்தான் முடித்தான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகை அடியே நொடு மீளம் போலோ ஊனை உயிர்நட்டி ஒளியாய் நிலைத்திருந்தேன். ஆனை மதித்த மதையை மலம் செய்தனை ஏறவைக்க என்னை ஏறக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே தேசம் முந்தறியே மலை வாழ்க்கை மகிழ்ந்தறியே சுந்தர வேடங்களால் குறிசே செய்யும் தொண்டனை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த அல்லறமாய் விசும்பி அழகானை அருள் புரிந்ததும் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே ஆளுகந்தனத்தே மடவாதங்கள் வல்வினைப்பட்டு ஆழமுகந்த என்னை அது மாறி அமரெல்லாம் சூழல் புரிந்தே தொண்டனே மரமல்லதொரு வேதமருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மண் உலகே பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் அடியார் பொன்னுலகம் பெருதை தொண்டனே இன்று கண்டொழிந்தே உலக தவறுகள் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே அஞ்சினை உழ்ந்து நின்று அலர் கொண்டடி சேவரியா வஞ்சனை என் மனமே வைகி பாடன நாடல் முன்னே துஞ்சுரல் மாற்றுவித்தே கொண்டனே பரமல்லதொரு வெஞ்சின ஆணை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே நிலகடவள் நதிக நிலமெங்கும் அதிர்ல செய்யது மழையிடையானை எரி வழியே வருவேன் எதிரே அலை கடலால் அரையன்னே அலர் கொண்டு மண்முள் திரிஞ்சே புலையணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே அறமொழி ஆகமங்கள் அறிவார் அறி தொத்திரங்கள் பிறவிய வேத ஒளி பின்னெல்லாம் வந்து எதிர்ந்து செல்ப வரமணிவானன் வந்து வழி கல்தனக்கேறுவதோ சிரமறியானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே தீரன்மால் பிரமன்னே எழிலானுகு தேவரையான் வந்தெறி கொல்ல என்னை மற்ற யாரை அருள் புரிந்து வந்திதமா முனிவரே இவன் ஆரணையும் பெருமான் நந்தமரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே
அன்பத்து அறிவிப்பதே அஞ்சையப்பத்து அறிவிப்பதே நம்பியாருமான் திருமணிகள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமலவள நகர் பெண்ணில் நல்லாளுடன் பெரும் தகை இருந்ததே என்னில் மண்ணில் நல்ல வண்ணம் நெஞ்சக்கனகள் செஞ்சொல் துணை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பரம்படிவா பாடம் பணியை பணியாம் அருவாதேடும் பயமாமுகனைக்கருவில் தாளம் தனியான தனோதரனை குண்டாதனை உலகோ பகில செல்லாம் வினோதன் நீயலையோ இலாரையன் மலைப்பட்டவை மாதொடு மக்களிடம் தலைவட்டழியந்தகுமோ தகுமோ மலைப்பட்டடுமோ புறமும் தெரியும் தொலைவட்டொரு மத்தனு வேணவனே மகமாய கலந்திடவல்ல பினான் முகமாறு மொழிந்து முடிந்திலனை அகமாயமடந்த இரண்டையும் சகமாய நின்று தயங்குவதே படியாயவல்லி பதம் படியும் கடியாவதி மோகதையாவருடே கடுவாய் மடனே கதிகள் கரவாதி விடுவாய் வடிவேடனைதான் எனவாய் சுடுவாய் நடுவேதனை உள்வடவே விடுவாய் விடுவாய் விடையாமையுமே அமரும் பதிகள் அகமாவனவன் விவரம் விடவே ஒரு மேதையவா உமரன் கதிராகமானி மகன் பொருளானவனாகவனை மட்டு குணவங்கை மையவன் மட்டு சமணம் பரிசன் கொடிவேந்தன் கூடன வேந்த இலச்சதியும் பூரணிராவன் பயமே காமாவிஜ காணவதை களபத்தேர் மாமிஜ மந்ததிறன் கடுவாய்த்தார் மார்வரலாரி கலாரியனும் கூர்மாமணியன் விடுவேலவனை பூவாயிலை என்களை கோடிகள் போகாவகவி ஒரு பேசியவா நாகாசல வேலவனாலகவி தியாகாசுரலோகசிகாமணியே கைவாய் கதிர்மேல் முருகன் கடமெத்துய் மாய் மனனே முடிவாய் முடிவாய் மெய்வாய் விடிநாசீலம் செவியாமை வாய் விடுதல் நமவாவனையே முருகன் குமரன் குகனந்து முடிந்து சுகம் சகதன் குணவன் திருவாய் பொறு குங்கவரம் குவியும் வரம் குருகுங்கவையன் குணபஞ்சனே நடவே நடவே ரெடியே முதியாம் அபியாமராம் அகவா விகிமானதியார் வளன் முதவா மதிகா மனவா அபஜா அமரா பதிகா வளதோல பயம் கருணே வடிவம் தனமும் மனமும் குணமும் குடியும் குணமும் குடிபோகையவ அடியந்தமிலா ஐவேலர்தே அரிதாதியமை பொருளும் அடியை உரிதாவுபதேத உணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேலிமஜோ புரிதாரகனாக புரந்தரனே கருதா மரவா நெடுகான எனக்கெருதார் வடசுந்தரையன் விசிவா வரதா முருகா மயவா கருணை காலை குமரேசன கருதி தாளை பணியத்தவமீதியவா பாலை குளவங்கி பதம்பணியன் வேலை சுரபூபதி மேதையே அடியை குறியாதரியா மங்கனா முடியன் கடவா முறையோ முறையோ வடி விக்கிரமே மகிவா புறவின் கோர்வே வெடி மங்கைய பொங்கையிலே சேவே நருகே ரவமின் நமதோ சோர்வேருடு கொண்டு தொலைந்தரிடம் கோர்வேல புரந்தர பூபதியே மெய்யனவர் நினைவாழ்வுகள் முறையோ அடியே நலையத்தகுமோ ஐயோ வேலோ கடலோ கொடுத்தும் செய்யோ மலேறிய சேவகனே ஆதாரமலே நருளை பெறவே நீதான் ஒரு தத்துவம் நினைந்திலையே வேதாகம ஞான வினோதமனோ தீதா துரடோபசிகாமணியே தற்பனவே இல்லை எனமாயில் தனவே கொல்லே நெறியாம் உருத்திலையே மல்லே ஒருவன் எதுவாகுவியல் சொல்லே முனையும் செவ்வானொருமே தகடேரவனன் லௌவாதனவன் உடனித்ததுதான் அப்பார் அதிகார் அறிகின்றதனால் இவ்வாறொருவருக்கு சிரிப்பதவே பார்வாவெடுமாயிலே வீவாயலை என்ன விதித்தனையே தாழ்வானவசீதனதாமல்லவோ கலையே படரிக்க வெறித்தாயோ நலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே படுமேல குடற்படிதோய் மலையே
மலையே மலைமோருடு பாகையினை சிந்தா குலையில் கடுசல் பமிடம் வெண்நாடு உயர்ந்து விடற்பெருவேன் மந்தாகினி தந்த பரோதையனே கங்கா முருகா சிங்காரமடந்தகதீனிலி போய் மங்காமரனுக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவள சண்முகனே கங்கானதி மாலகு மாகனனே விதிகான முடம்ப விடாவணையே விதிகான மலக்கடல் என்றருவாய் நாதா குமரான மயந்தரனா போதாகனதோது எதற்பொருளான் வேதாமுதவில் நவசோடு மலர்பாதா புறமென்பது சேகரனே கிருவாய் விடு விக்ரம வேலமையோர் புரிவானவனும் வரவே வலையே புரிவாய் மரணே புரியாமறிவாள் ஆதாரிய வந்தரியே நகரத்தீதானே அன்பது ஜற்புமனோ பூதாளகிராத ஒளிக்கிறதா வேதாகலமும் புகழேலவனே மாயே ஜனனம் கடமாயிகளா நோயே நடியன்று முடித்திடுமோ போவே குலமின் கொடிதோல் புனரும் தேவே சிவசங்கரதே வினையோடவிடம் பதவேல் மரவேல் பனையோடு தியங்கி மயங்குடவோ பனையோடு வீட்டுரையோடு பதும் தினையோதனோடு திரிந்தவனே சாகாதனே தருணங்களிலே காகானமனாய் பலமன்மையிலும் காகா முருகாமயலாகரணே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவே நடிகழ்த்திடலும் சரிவர்த்தலோடு சிந்தையமற்றறிவற்றறியாமையமற்றதுவே தூ சாமணியும் துவிலும் குடிவானே சாமருவானிட தந்தருளாக ஆசானிகளும் துவளாகிற பெண் ஷாடும் தனிவேல் முருகன் தரணம் சூடும் படிதம் ததுஜல் நமதோ வீடும் ஜனமாமணி வேதமுமெங்காடும் குணமும் கமழும் கமழே கனவாகிய கல்விகளாகடுஜன் இரவாகவே பொருளீகுமையோ இந்தாயிடத்தரு தந்தையனை சிந்தாகுலமான விதி தடையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் வெண்டா குமராமர் நாயகனே ஆராதை நீத்ததமே நிலையை பேராவடியே பெருமாறுதோ சீராவருதோ திருவிக்குமையோ அறிவுந்தரன் என்ற நிவாரணவில் பிரிவுந்தரன் என்ற பிரானலையோ திரிவந்தர் வந்தரனேதே வெறிவந்தவனோடு மேலவனே தன்னந்தனி நின்றது ஆணையாய் இன்னும் ஒருவர்க்கு செவிப்பதுவோ இன்னும் கதிர்வேல் துர்கானடைவார் இன்னும் கரையும் அதிகண்டரவாடி மயங்கு எனக்கு அதிகண்டமே கிடவோ கடமே நதிபுத்திரஞான சுகாதிப அத்தினி புத்திர வீரதகனே முருகாய் அருவாய் உழுதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் தருவாய் உயிராய் கரியாய் மணியாய் வருவாய் வருவாய் தருவா குடி குருவாய் வருவாய் அருவா குடி குருவாய் வருவாய் அருவா குடி ஆறில் தனம் தோல் வாழ்க மறுபுறம் வாழ்க வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குட்டம் வாழ்க செப்பேலேனிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலாவள் நீ வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் 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 வச்சன மிக வேற்றி மரபாதே மனது துயம் ஆற்றில் குழலாதே இசைப்பையில் சடாட்சரமராலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீட்டருளும் மேலா அசுரர்களை வாட்டி மிகவாட அமர சிறை மீட்ட பெருமாளே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வெள்க தன் முனல் வேந்தனும் போங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே சிம்பளம் தென்னாடுடைய தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம் பத்திர எந்தாய் போற்றி மேவிய பரணே போற்றி சிவே முருகனுக்கு